தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. திருவாரூர்ல 2 கிராம தெய்வத்துக்கு உற்சவங்கள் செய்வாங்க. முதல்ல 5 நாள் சாஸ்தாக்கு செய்யக்கூடிய உற்சவம். பெரிய ஸ்தலங்கள் எல்லாத்திலுமே எல்லா திக்கிலும் சாஸ்தாக்கு கோயில் நியமக்கை சொல்லி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. அந்த விதத்துல திருவாரூருக்கு என்று ஏற்பட்ட சாஸ்தாவுக்கு ஒரு 5 நாட்கள் குதிரை கொடியேறி திருவிழா நடக்கும். பெருங்கோயில் உற்சவம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கிராம தெய்வங்களுக்கு ஏன் உற்சவ சாந்தி பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நாம திரு அண்ணாமலை நாம எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கொடியேறுவதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய பிடாரி அம்மனுக்கு கிராம சாந்தி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கிராம தெய்வங்கள் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில இறைவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பணி பாதுகாப்பு. அவர்களுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய விழாக்கள் நிறையவே தனித்தனியா சொல்லி இருக்கு. அந்தந்த காலத்திற்கும் கூட வழிபாடுகள் அவங்களுக்கு சொல்லி இருக்கு. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஆழித்தேர் உலகத்திலேயே உயரமான தேர். அந்த திருத்தேர் ரொம்ப பெரிய அளவில் அது செய்யப்படுவதனால இறைவன் துணையோடு இருந்து மங்களமாக அதை கட்டக்கூடிய பணியே மங்களமாக நடக்கணும். திருப்புகலூர்ல ஞானசம்பந்தர் அவருடைய திருமணத்தார்களோடு தங்கி இருக்கார். திருப்புகலூர்ல அப்பர் சுவாமிகள் வர்றதை தெரிந்து கொண்டு சம்பந்தர் அவரை வரவேற்கிறதுக்காக போய் ஊர் எல்லையில நிக்கிறார். அப்போ அப்பர் சுவாமிகள் இந்த மாதிரி திருவாரூர்ல மார்கழி திருவாதிரை திருநாள்ல கலந்துகிட்டதுன்னு சொன்ன போது சம்பந்த சுவாமிகளுக்கு அந்த ஆர்வத்தினால அந்த திருநாள் எப்படி இருந்ததோன்னு கேட்ட போதுதான் இந்த பதிகத்தை விண்ணப்பம் பண்றார். 10 நாள் அவருக்கு உற்சவம் எல்லாம் பண்ணினதுனால அன்னைக்கு ராத்திரி சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை வச்சு ஒரு தீர்த்தம் கொடுப்பாரு. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனிச்சிறப்பு இது. பந்தகால் முகூர்த்தத்துக்கு ஒரு தீர்த்தம். அதை ஞானசம்பந்தர் தேவதீர்த்தத்துக்கு எழுந்தருளி குதிரவாகனத்துல அவர் எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அன்றைய தினம் குதிரவாகன புறப்பாடு முடிச்சு அவர் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம் தைப்பூச தண்ணிக்கு நடக்கும். சுந்தரர் பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணுவோம்னு தியாகராஜ பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணி வைப்பார். தியாகராஜ பெருமான் 1 கேட்டா 100 ஆக்கி தரக்கூடிய தெய்வம். அதனால மறுநாள் காலையில குண்டையூர் கிழார் எழுந்து பார்த்தா ஊர் முழுக்க மலைமலையாக நெல் குவிந்திருந்ததுன்னு சொல்லப்படுது. மற்ற கோயில்கள்ல கொடி ஏத்தத்துக்கே பத்திரிகை வச்சு விநியோகம் பண்ணுவாங்க, பத்திரிகை கூப்பிடுவாங்க. திருவாரூரை பொறுத்தவரை எழுதப்படாத விதியாக நாம் எடுத்துக்கிறோம். அதாவது நமக்கு மட்டும் இல்ல, 14 புவனங்கள்லயும் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மாசி அஸ்தம்னா அன்னைக்கு திருவாரூர்ல கொடி ஏறும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அதனால அன்னைக்கு எல்லாரும் வந்துடுறாங்கன்னு ஒரு கணக்கு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தாமரை செல்வன். இன்று நம்மோடு தர்மயாதீன புலவர், சைவ சித்தாந்த ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், கட்டிடக்கலை வல்லுநர், எழுத்தாளர், முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் வந்துள்ளார். வணக்கம் மது சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. திருவாரூர் சீரீஸ் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் வீடியோ தியாகேச பெருமானுடைய ரகசியங்களை பத்தி பேசியிருந்தோம். 2வது வீடியோ தியாகேச பெருமான் எப்படி திருவாரூருக்கு வந்திருந்தாருன்னு பேசியிருந்தோம். 3வது திருவாரூர்ல நடக்கக்கூடிய உற்சவத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா பெருங்கோயில்கள்லையும் உற்சவம் என்பது 10 நாளைக்கு நடக்கும். கொடியேறி தீர்த்தவாரியோட உற்சவ பூர்த்தி முடியும். அது 10 நாள் கணக்கு தான். ஆனா திருவாரூர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக உற்சவம் நடக்குது. அதாவது கிராம தெய்வத்துல ஆரம்பிச்சு கொடியேறி தீர்த்தவாரி வரைக்கும் கிட்டத்தட்ட லிட்டரலா ஒரு 50 நாளுக்கும் மேலாக உற்சவம் நடக்கக்கூடிய ஒரே ஊர்னா அது திருவாரூர் தான். எல்லா பெருங்கோயில்களை பொறுத்த வரைக்கும் உற்சவத்துக்கு முன்னாடி பந்தக்கால் நடுவதுங்கிறது ஒரு வழக்கம். அது திருவிழா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க. ஆனா திருவாரூர்ல பங்குனி மாசம் தான் சுவாமி தேர்ல போவாரு. அதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் என்பது தைப்பூசம் அன்னைக்கு பண்றாங்க. அதாவது பங்குனி மாசம் தான் உற்சவம். ஆனா தைக்கும் பங்குனிக்கும் ஏகப்பட்ட நடுவுல ஏகப்பட்ட கேப் இருக்கு. ஏன் தைப்பூசம் அன்னைக்கே பந்தக்கால் முகூர்த்தம் பண்றாங்க? இதோட பின்னணி என்ன? அந்த உற்சவ பத்ததி பத்தி எங்களுக்காக முழுமையா சொல்ல முடியுமா சார்? நீங்க கேட்ட அந்த ஒரு பெரிய கேள்வியில பகுதிகளா பிரிச்சுக்கிறேன். திருக்கோயில்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மோற்சவம் 10 நாள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நாம்லாம் கிடையாது. இப்போ பெரும்பான்மை 10 நாள் ஆக்கிட்டோம். கோயில் பத்ததிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே உத்தமபட்சமா அதிகமா இவ்வளவு பண்ணலாம், இது வரைக்கும் பண்றது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க. ஒரு எண்டுல அதமமா குறைஞ்சபட்சம் இதுன்னு வச்சிருவாங்க. சில நேரத்தில் இது 2த்துக்கும் நடுவுல மத்தியமமா ஒரு பதத்திலையும் நிற்பாங்க. இதுல அவரவர்களால முடிஞ்சதை வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலங்கள்ல எல்லாமே குறைஞ்சபட்சம்னு ஆக்கிட்டோம். அது நம்முடைய கவனக்குறைவு, நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சூழல் கருதி அந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆனா உத்தமபட்சமாகன்னு சொல்லும் போது பல விதங்கள்லையும் சொல்லி இருக்கு. அதுல ஒன்று ஒரு நட்சத்திர மண்டல காலத்துக்கு செய்யறது.
27 நாட்கள். அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்தா ரேவதி வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணின்னு இருக்கிற 27 நட்சத்திரங்கள். ஒரு அஸ்வினியிலேருந்து ஒரு ரேவதி முடிய ஒரு சுழற்சியை ஒரு மண்டல காலமா எடுத்துக்கிறோம். நட்சத்திர மண்டலம் அந்த 27 நட்சத்திரங்கள் சேர்ந்து அந்த ஒரு மண்டலத்துக்கான பூர்த்தி. அந்த ஒரு மண்டலம் பூர்த்தியா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரம் வரைக்குமே செய்யறது உத்தமமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் பல கோயில்கள்லையும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த விதத்துல இன்னி வரைக்கும் அது தொடரக்கூடியதாக திருவாரூர் கோயில சொல்லலாம். இப்போ திருவாரூர் கோவில்ல கொடியேற்றத்தை முதல் நாள்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, பெரிய கொடியேற்றம் முதல் நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாசி மாதத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல வரும். ஹஸ்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ஹஸ்தத்திலேருந்து அந்த வரிசையை கணக்கு நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில முடியக்கூடியது உத்திர நட்சத்திரத்துல முடியும். பங்குனி உத்திரத்துல முடியும். மாசி ஹஸ்தத்துல ஆரம்பிச்சு பங்குனி உத்திரம் வரைக்கும் இது சரியா 27 நாள். உற்சவத்தினுடைய கோர் ஃபெஸ்டிவல் இதுதான். கொடியேற்றத்தன்னைக்கு கொடியேற்றத்திலேருந்து ஆரம்பிச்சு தீர்த்தம் கொடுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது அந்த 27 நாட்கள். இதற்கு முன்னும் பின்னுமாக சற்றேறக்குறைய இந்த பக்கம் ஒரு 10 நாள், அந்த பக்கம் ஒரு 10 நாள், 10-12 நாள் இப்படி அப்படின்லாம் சேர்த்தா அது அப்படி இப்படி ஒரு கோவில் திருவிழா மட்டுமே ஒரு 40 நாட்களுக்கு கிட்ட வந்து கிராம சாந்தி முதற்கொண்டு, அதாவது கிராம உற்சவம் எல்லாம் சேர்த்தோம்னா 50-55 நாள் கிட்ட போயிடும். கிராம தெய்வங்களுக்கான உற்சவங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா 50. ஏன்னா அதுவே 15 நாள் நடக்கும். திருவாரூர்ல 2 கிராம தெய்வத்துக்கு உற்சவங்கள் செய்வாங்க. முதல்ல 5 நாள் சாஸ்தாக்கு செய்யக்கூடிய உற்சவம். பெரிய ஸ்தலங்கள் எல்லாத்திலுமே எல்லா திக்கிலும் சாஸ்தாக்கு கோயில் நியமக்கை சொல்லி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. அந்த விதத்துல திருவாரூருக்கு என்று ஏற்பட்ட சாஸ்தாவுக்கு ஒரு 5 நாட்கள் குதிரை கொடியேறி திருவிழா நடக்கும். முடித்து பிடாரி அம்மனுக்கு திருநாள், அது 10 நாள் விழாவாக நடக்கும். அதுக்கு திருவாரூர் கோயில் அர்ச்சகர்களே வந்திருந்து கொடியேற்றி யாக காரியங்கள்ல அவங்க செய்வாங்க. அது தவிர பாரசைவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு, அவர்கள் காளியம்மனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த பணியில பல காலங்களாக இருந்து வர்றவங்க. அவங்களுக்கு தனிய தீட்சை முறைகள் எல்லாம் உண்டு. அவர்கள் பாரசைவர்கள் இசை வல்லுநர்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அம்மன் கோயில் திருவிழாவில் இசைக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை இப்பயும் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த வழிபாட்டிலேயே உடுக்கை, பம்பை, வர்ணிப்பு, பாட்டு பாடுறது அதெல்லாம் அதுலேயே சேர்ந்து வந்துடும். இவங்க இசை வல்லுநர்களாகவும் இருக்காங்க. இவங்க தியாகராஜ சுவாமி கோயில்லையும் இசை முழக்கக்கூடிய உயர்ந்த பணியிலே இருக்கக்கூடியவர்கள். பஞ்சமுக வாத்தியம் அதெல்லாம் இவங்க தான் இன்னைக்கும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த மரபு தொடர்ந்து வர பார்க்கிறோம். அந்த விதத்தில் அந்த அம்மனுக்கு, பிடாரி அம்மனுக்கு 10 நாட்கள் விழா. அது மதுக்குடம் எல்லாம் எடுத்து இரவு வேளையிலே அம்பிகை புறப்பாடு கண்டருளி எல்லாம் நடக்கும். இந்த பரிகாரமாக செய்யக்கூடிய இந்த பூஜைகள் போல இது எல்லாமே அந்த உற்சவ காலத்திலே எந்த விதமான ஆதிபௌதிகமாக வரக்கூடிய சிரமங்கள் இல்ல நம்முடைய வினையினாலே விளையக்கூடியது. ஏன்னா ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா பலதரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. அதுல நிச்சயமா நல்லது செய்பவர்கள், கெடுதல் செய்தவர்கள், பாவக்கணக்கு இதெல்லாம் சேர்த்து வைத்து ஒன்றிணையக்கூடிய ஒரு கால சூழல்ல யாருடைய ஒரு வினையும் நம்ம செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் எதிலையும் அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க அந்தந்த திக்கையிலிருந்து ஒவ்வொரு தெய்வமும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யக்கூடியது. ஆதி பௌதிகமான இப்ப திடீர்னு உற்சவத்து காலத்துக்கு நடுவில் ஒரு பெரிய புயல் வருது, ஒரு சுழற்காற்று அடிக்குது அப்படின்னா அந்த உற்சவத்தை நடத்த முடியாமல் போகும். அது ஒரு சின்ன தடங்கல் மாதிரி ஆகும். இது மாதிரியான சிரமங்கள் எதுவும் இல்லாமல் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரையிலும் எந்த குறையும் இல்லாமல் அந்த திருநாள் நடக்கணும். எல்லா பெருங்கோயில்களை பொறுத்த வரைக்கும் பெருங்கோயில் உற்சவம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கிராம தெய்வங்களுக்கு ஏன் உற்சவ சாந்தி பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நாம திரு அண்ணாமலை நாம எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கொடியேறுவதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய பிடாரி அம்மனுக்கு கிராம சாந்தி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெருங்கோவில் திருவிழாவுக்கு முன்னாடி ஏன் கிராம தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கிராம தெய்வங்கள் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில இறைவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பணி பாதுகாப்பு. அவர்களுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய விழாக்கள் நிறையவே தனித்தனியா சொல்லி இருக்கு. அந்தந்த காலத்திற்கும் கூட வழிபாடுகள் அவங்களுக்கு சொல்லி இருக்கு. இப்போ மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்த தெய்வத்தை வழிபடுவது, கோடை காலத்துல வரக்கூடிய வெப்ப மிகுதியால் வரக்கூடிய நோய்கள்லாம் தீண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவது, இந்த மாதிரி இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுவது மரபாக இருந்திருக்கு. முதல்ல ஒரு ஊருக்கு திக்கு கொன்றாக காவல் தெய்வங்கள் இருக்கும். விநாயகர், சாஸ்தா, பிடாரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திக்கு கொன்றாகவே இருக்கக்கூடிய பழைய ஊர்கள் இன்னைக்கும் இருக்க பார்க்கிறோம். ஒரு வீதிக்கு ஒரு தெய்வத்தை எழுந்தருள பண்ணுவாங்க. அம்பிகை வடக்கு பார்த்து இருக்க வேண்டிய அம்பிகை, தெற்க பார்த்து இருக்க வேண்டிய அம்பிகைன்னு பிடாரி அம்மனையோ இல்ல சப்தமாத்திரர்களாக இருக்கக்கூடிய 7 அன்னையர்கள் திருக்கோயில்களை எடுப்பிப்பது, சாஸ்தாவை வெவ்வேறு வடிவங்கள்ல வச்சு வழிபடுவது, இதெல்லாம் பழக்கத்துல இருந்து வந்ததுதான். அது அந்தந்த தெய்வங்களுக்குன்னு இறைவன் நியமித்த பணியை அந்த தெய்வங்கள் செய்கின்றார்கள். அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு தர வேண்டிய பலி முதலியவைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்யணும். இதை உற்சவத்துக்கு முன்னாடி செய்யறதுங்கிறது நிச்சயம் பண்ண வேண்டியது. அது ஏதோ இதுக்காக மட்டும்னுட்டு இல்லை.
இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு குழப்பம் வந்துருதுன்னா சிலருக்கு, அப்ப அந்த பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கே, சிவபெருமானுடைய உற்சவத்துக்கே இவங்க தான் பாதுகாவலான்னு வந்துருது. சுவாமிக்கு யாருமே பாதுகாவலாம் இல்லை. சிவபெருமான் சுதந்திரர். அவர் தனித்தே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், தனித்து சுகிர்க்கும் பரம்பொருள் வடிவம். இந்த தெய்வங்களே அவர் நியமித்திருக்கிறார். இந்த திசையிலிருந்து இந்த பணியை செய்யுங்கள்னு நமக்கு எப்படி ஒரு காரியத்தை நியமிக்கிறாரோ அந்த மாதிரி நியமிக்கிறார். நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு நம்முடைய அளவிலே ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதை செய்கிறோம். இந்த வருடம் முழுவதும் விளைச்சல் நல்லா இருக்கணும்னு சொல்லி மழைக்குரிய தெய்வத்தை வணங்குவோம். வெப்ப காலத்திலே இந்த தெய்வத்தை இப்படி எல்லாம் வழிபட்டு எந்த நோயும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தாக்காமல், ஊரை எந்த நோய்வாய்ப்படாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்வது, இப்படி அந்தந்த காலத்திற்குரியதாக இருப்பது. அதுல ஒரு அங்கமாக பிரம்மோற்சவமாக பெருந்திருவிழாவாக செய்யும் போது அத்தனை மக்களும் அதிலே இணைகிறார்கள். எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் எல்லோரும் விட்டு கொடுத்து, முடிவில் அந்த திருவிழாவினாலே ஒரு இன்பம் நிலைத்திருக்கணும், ஊரிலே மங்களமாக அது இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் நன்மை பெறும்படியாக அந்த தெய்வங்களுக்கு ஒரு பலியை கொடுத்தோ இல்ல அதுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய வழிபாடுகளிலே ஈடுபட்டு, பெரும்பான்மை பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பாங்க. வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்கவங்க அந்த வழிபாட்டை அப்படியே செய்வாங்க. அது பெரிய கோவிலில் இருந்தே நியமிக்கப்பட்டு அதற்கான நிபந்தங்கள் ஏற்பட்டிருக்கும். இல்ல சில ஊர்கள்ல அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், இப்போ ஒரு 4 சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க. அவரவர்கள் வழிபாடு செய்வார்கள். அதுக்குன்னு ஒரு நாட்காட்டி இருக்கும். அந்த கேலண்டர் படி அவங்கவங்க வழிபாடுகளை செஞ்சு அதன் பிறகு இந்த உற்சவம் தொடங்கும்படியாக இருக்கும். திருவாரூர் உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் துவக்க புள்ளினா நாம இதை சொல்லலாம் சார். தனிப்பட்ட விதமா என்ன கேட்டீங்கன்னா தைப்பூசத்து துவக்க புள்ளி. ஏன்னா அன்னைக்கு தான் ஞானசம்பந்தர் எழுந்தருளி பந்தக்கால் முகூர்த்தம் கண்டருள்வார். திருவாரூர்ல மார்கழி திருவாதிரை அது ஒரு பௌர்ணமியில வரும். அது சுவாமி பாத தரிசனம் கொடுப்பார். அதுல இருந்து அடுத்த பௌர்ணமி தைப்பூசமாக இருக்கும். அன்றைய தினம் பந்தக்கால் முகூர்த்தம் அன்னைக்கு வச்சிருக்காங்க. பல ஊர்கள்லயும் உற்சவத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி பந்தக்கால் முகூர்த்தம் குறிக்கிற ஒரு வழக்கம் இருக்கும். மங்களமாக ஒரு தொடக்கமாக அதை செய்வது. திருவாரூர்ல அன்றைய தினம் 2 இடங்கள்ல பந்தக்கால் நடுவாங்க. ஒன்னு ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகருக்கு அங்கே வழிபாடுகள் எல்லாம் செய்து அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த பந்தலுக்கான கால் அதையெல்லாம் வழிபட்டு அதற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபடுவாங்க. இன்னொன்னு தேரடியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் சன்னதியிலே தேர் கற்ற பணியும் தொடங்கணும். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஆழித்தேர் உலகத்திலேயே உயரமான தேர். அந்த திருத்தேர் ரொம்ப பெரிய அளவில் அது செய்யப்படுவதனால இறைவன் துணையோடு இருந்து மங்களமாக அதை கட்டக்கூடிய பணியே மங்களமாக நடக்கணும். அதன் பிறகு அது தேர் ஓடணும். அது பெரிய பணி. அதுவும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் இறைவன் எல்லோருக்கும் அருள் தரும் விதமாக வரணும். முடிந்து அவர் நிலையில் நிக்கிற வரைக்கும். அதனால தேரடியில ஒரு இது நடக்கும். அன்றைய தினம் ஞானசம்பந்தர் எழுந்தருளுவார் கோயிலுக்கு. அதுவே 10 நாள் விழா. அது 10 நாட்கள் ஞானசம்பந்தர் புறப்பாடாகி கடைசி நாள் அவர் குதிரை வாகனத்துல புறப்படுவார். சரி, இதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னா, மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் திருவாரூர்ல ரொம்ப விசேஷமாக பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருது. சரி, எல்லாரும் மார்கழி திருவாதிரைனா சிதம்பரம் தான் போவாங்க. அது சொல்லுவாங்க. அது திருவாரூருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். உலகில் காண முடியாத அதிசயம். திருவாரூர்ல மார்கழி ஆதிரை திருநாள் ஒரு பதிகம் பெற்ற திருநாள். முத்துவிதானம்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகமே அந்த விழாவை கொண்டாடி பாடுகிறார். சரி, முத்துவிதானம் அணிப்பொற்கவரின்னு ஆரம்பித்து ஒரு பதிகம் முழுவதும் ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம்னு திருவாரூர் திருவாதிரை திருநாள் அவர் காலத்துல எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது, எப்படியெல்லாம் அங்கே அலங்காரங்கள் இருந்தது, எந்த மாதிரியான அடியார்கள்லாம் வந்தாங்க, கோலாகலமா வீதியில புறப்பாடுன்னு பெரிய அளவுல நடந்தது அப்பர் சுவாமிகள் பதிவு பண்றார். இதை எந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்றாருன்னா, திருவாதிரை திருநாள்ல கலந்துக்கிறார். தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் யாத்திரையா திருப்புகலூருக்கு போறார். திருப்புகலூர்ல ஞானசம்பந்தர் அவருடைய திருமணத்தார்களோடு தங்கி இருக்கார். திருப்புகலூர்ல அப்பர் சுவாமிகள் வர்றத தெரிந்து கொண்டு சம்பந்தர் அவரை வரவேற்கிறதுக்காக போய் ஊர் எல்லையில நிக்கிறார். அப்போ அப்பர் சுவாமிகள் இந்த மாதிரி திருவாரூர்ல மார்கழி திருவாதிரை திருநாள்ல கலந்துகிட்டதுன்னு சொன்னபோது சம்பந்த சுவாமிகளுக்கு அந்த ஆர்வத்தினாலே அந்த திருநாள் எப்படி இருந்ததோன்னு கேட்டபோதுதான் இந்த பதிகத்தை விண்ணப்பம் பண்றாரு. முழுவதுமாக சொல்லி தன் நினைவுகள் எல்லாத்தையும் மேற்கோள் காண்பித்து அந்த பதிகத்தை பாடித்தரார். இதை கேட்ட மாத்திரத்துல ஞானசம்பந்தரால திருவாரூரை தரிசிக்காம இருக்க முடியாமல் அங்கேயே ஊர் எல்லையிலேயே மடத்துக்கு ஆள் அனுப்பி பூஜை எல்லாத்தையும் எழுந்துருள பண்ணிட்டு வர சொல்லி ஊருக்குள்ள கூட திரும்ப போகாமல் அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு திருவாரூருக்கு யாத்திரை செய்தார். இப்போ மார்கழி திருவாதிரை அப்பர் தரிசனம் பண்ணது. அடுத்து வர தைப்பூசம் அடுத்த பௌர்ணமிக்கு ஞானசம்பந்தர் சேர்ந்துட்டார். அப்போ அவரை ஊர் எல்லையில ஊருக்கு வடக்கே ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மலட்டாறு ஓடக்கூடிய பகுதியில ஒரு மண்டபம் இருக்கு. அந்த 16 கால் மண்டபம் கம்பீரமா இருக்கும். இப்போ இருக்கு கம்பீரமா இருக்கும். பெரிய மண்டபம் வீதியிலேயே பார்க்கலாம். நீங்க மாயவரத்துல இருந்து போகும்போது பார்க்கலாம். அந்த மண்டபத்துக்கிட்டே இருந்து பாத்தீங்கன்னா வடக்கு கோபுரம் தரிசனம் ஆகும். அங்கேருந்து திருவாரூர் எல்லை போலே கணக்கு. அந்த மண்டபத்திலே ஞானசம்பந்தரை எழுந்துருள பண்ணி அவருக்கு விசேஷமான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு வழிபாடு செய்து அங்கிருந்து சம்பந்தரை வரவேற்று ஊருக்குள்ள கூட்டிட்டு வர மாதிரி கணக்கு. அதுவே 10 நாள் உற்சவம். சம்பந்தருக்கு 10 நாள் உற்சவம். அதுல கடைசி நாள் குதிரை வாகனத்துல சுவாமி புறப்பாடுங்கிறதுனால குதிரை வாகனத்துல எழுந்தருளி
வந்து அவர் முன்னிலையில தான் பந்தக்கால் முகூர்த்தமே நடுவது. அப்பர் சுவாமிகள் அடுத்து இப்போ சம்பந்தரை வைத்து பந்தக்கால் முகூர்த்தம் நடுவதுன்னு தொடங்கும். அப்படி சம்பந்தர் எழுந்தருளி தைப்பூசத்தன்னைக்கு பந்தக்கால்லாம் முடிச்சு 10 நாள் அவருக்கு உற்சவம் எல்லாம் பண்ணினதுனால அன்னைக்கு ராத்திரி சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை வச்சு ஒரு தீர்த்தம் கொடுப்பாரு. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனிச்சிறப்பு இது. பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு ஒரு தீர்த்தம். அதை ஞானசம்பந்தர் தேவதீர்த்தத்துக்கு எழுந்தருளி குதிரவாகனத்துல அவர் எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அன்றைய தினம் குதிரவாகன புறப்பாடு முடிச்சு அவர் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம் தைப்பூசத்தன்னைக்கு நடக்கும். அதுல இருந்து ஒரு மாதிரி ஊர்ல கிளகட்டி தேர் கட்டக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்போ இருக்குமோன்னுட்டு. இப்போ சமீப காலங்களில் இறைவன் திருவருள் நியமப்படி பழைய காலத்திலேருந்து ஆச்சாரியர்கள் எப்படி கொண்டாடி வந்தார்களோ அந்தபடி பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல அது கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்தது. பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணியாச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கு அடுத்த நாளே வந்து கொடியேறிடுமா திருவாரூர்ல? பந்தக்கால் முகூர்த்தத்துல இருந்து ஒரு மாசமாவது ஆகும் எல்லா ஊர்லயுமே. ஏன்னா அது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான காலம். அப்பதான் பந்தல் போடுறது, அப்பதான் மீதி எல்லா விஷயங்கள் ஏற்பாடு பண்றது, உபயதாரர்களை கான்டாக்ட் பண்றது, திருவிழாக்கான நாள் எல்லாம் சரியா முகூர்த்தம் எதுவும் தவறாமல் குறிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய காலம். அது ஒரு ப்ரிப்பரேஷன் காலம். அது முடிச்சு நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த கிராம தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய விழா, ஐயனாருக்கு ஒரு 5 நாள் விழா, அம்பிகைக்கு ஒரு 10 நாள் விழா, இதெல்லாம் நடந்து முடியும். அதெல்லாம் முடிந்த பிறகு அங்கூரார்ப்பணம்னு சொல்லக்கூடிய விக்னேஸ்வரருக்கான பூஜை, விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்கி அடுத்தடுத்த காரியக்கிரமங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பெரிய விழானா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு அடுத்த பெரிய விழான்னா கொடியேத்தம், மகாத்வஜாரோகணம். ஆனா திருவாரூர்ல அதற்கு முந்தைய நாள் ஒரு ஐதிஹ்ய விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஐதிஹ்ய விழாங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை மீட்டுருவாக்கம் பண்ணி அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை, அதுல இறைவன் பண்ணி கொடுத்த சிறப்புகளை எல்லாம் மறுபடியும் நாம நினைத்து மகிழக்கூடிய ஒரு காரணம் போல ஐதீக விழா சார். அங்க நடக்கக்கூடிய ஐதீக விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துல, அவர் திருவாரூர்ல தங்கியிருந்த காலத்துல அவருடைய அன்பர் ஒருவர் பறவையாரோடு அவர் அங்க திருவாரூர்ல இருக்கார், தங்கி இருக்கார். பக்கத்துல இருக்கக்கூடிய குண்டையூர்ங்கிற ஊர்ல ஒரு நிலக்கிழார் ஒருத்தர் இருந்தார். குண்டையூர் கிழார்னே அவரை சேக்கிழார் சொல்றார். அவர் சுந்தரருக்குன்னு ஒரு நெல் விளைவித்து செந்நெல், அரிசி, பருப்பு, காய் வகைகள் எல்லாம் மாதம் கொண்டு வந்து கொடுப்பார். சுந்தரர் வீட்டுல வர்றவங்களுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை நடந்துகிட்டே இருக்கும். அன்னம்பாலிப்பு தொடர்ந்து நடக்கிறதுனால அவர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஒரு கால அவசரத்துல மழை சரியா இல்லாமல் அந்த பகுதியில இந்த விளைநிலம் எதுவும் விளையாமல் போய்விடும், நெல் எதுவும் கிடைக்காமல் போக குண்டையூர் கிழார் வந்து சுவாமிகள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி ஆச்சேங்கிறத சொல்லி வருத்தப்படுவார். சுந்தரர் பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணுவோன்னு தியாகராஜ பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணி வைப்பார். தியாகராஜ பெருமான் 1 கேட்டா 100 ஆக்கி தரக்கூடிய தெய்வம். அதனால மறுநாள் காலையில குண்டையூர் கிழார் எழுந்து பார்த்தா ஊர் முழுக்க மலைமலையாக நெல் குவிந்திருந்ததுன்னு சொல்லப்படுது. திருநாளை பூவாருக்கு என்ன நடந்துச்சோ அதே வந்து அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி கொடுத்தார். இங்க அதே மாதிரியே அறுவடை பண்ணி குவிச்சு பெருசா குவிச்சு வச்சிருக்காரு. சரி, அதை பார்த்துட்டு குண்டையூர் கிழார் அடிச்சு பிடிச்சிட்டு திருவாரூருக்கு வந்து சேர்றார். திருமாளிகையில வந்து சுந்தரர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்தது, நேற்று உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு மலைமலையா நெல் குவிஞ்சிருக்குன்னு சொல்ல சுந்தரர் அவரோட பார்க்கறதுக்காக புறப்பட்டு போவார். குண்டையூருக்கு போய் பார்த்தா அந்த மாதிரி மலைமலையா நெல் குவிந்திருக்கும். சுந்தரருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் தான். அவரை தானே கேட்டா சுவாமி 10 ஆக்கி கொடுத்துருவார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா இவ்வளவு நெல்லை எப்படி திருவாரூருக்கு தூக்கிட்டு போறதுங்கிறது பிரச்சனை. அதனால நேரா பக்கத்துல திருக்குவளைன்னு ஒரு திருத்தலம், அதுவும் சப்தவிடங்க தலங்கள்ல ஒரு திருத்தலம், அங்கேயும் தியாகராஜ பெருமான் இருக்கக்கூடிய தலம். அந்த இறைவனிடத்தை போய் குண்டையூர் கிழாரோட போய் அங்க தரிசனம் பண்ணி நீள நினைந்தடி என்கிற பதிகத்தை சுவாமி பாடுவார். இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டு போறது? ஆளிலை எம்பெருமான் அவை அட்டிப்பணித்தருளேன்னு சொல்லி தூக்கிட்டு போறதுக்கு சொமக்கூலிக்கு ஆள் இல்ல, அதையும் நீதான் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி பறவை அங்க அடியார்களுக்கு இந்த நெல்லெல்லாம் விநியோகம் பண்றதுக்காக காத்திருப்பா. இந்த நெல்லெல்லாம் திருவாரூருக்கு சுமந்து கொண்டு வந்து கொடுப்பதும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பமாக வைப்பார். அதெல்லாம் அடுத்த நாள் காலையில வரும்னு சுவாமி அசரீரி எழுப்பி கொடுக்க சுந்தரர் ஊருக்கு புறப்பட்டு வந்துருவார். மறுநாள் காலை பறவை நாச்சியார் அவங்க வீட்டு வாசலை வந்து திறந்து பார்க்கும் போது வீதியெல்லாம் நெல்லா சிதறி கிடக்கும். ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடி மலைமலையாக நெல் குவிந்திருக்க அவரவர்கள் வீட்டு வாசல்ல இருக்கிறது அவரவர்கள் வீட்டுக்குன்னு அம்மையார் வந்து அறிவிக்க அத்தனை நெல்லையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருப்பார் இறைவன். அது எதுக்குன்னா அடுத்து வரக்கூடிய பங்குனி திருநாள்ல வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பு செய்யணும். அதனால சுந்தரர் இந்த நெல் எல்லாத்தையும் கொண்டாந்து தியாகராஜ பெருமான் சேர்ப்பித்துறார். இந்த வைபவத்தை நினைவு கூறும் விதமாக திருக்குவளை கோவில்ல இருந்து இந்த நெல் குவியல்களை மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு பூதகணங்கள் போல வேடமிட்டு அடியார் பெருமக்கள், ஏன்னா அந்த ஒரு இரவுல பூதகணங்களை வச்சுதான் திருவாரூருக்கு கொண்டு வந்து சேர்த்தார்னு சொல்லப்படுது. அதை அட்டித்தரப்பணின்னு கேட்டார், அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும்னு சுந்தரர் கேட்டதுனாலே பூதகணங்கள் வேடமிட்டு அடியார் பெருமக்கள் அதை தூக்கி கொண்டு அங்கிருந்து அதை திருவாரூர் எல்லையிலேருந்து தூக்கிட்டு வந்து
அதை கோயிலிலே சுந்தரர் திருமாளிகை ஒன்று உண்டு, பறவையார் திருமாளிகை, சுந்தரர் பறவையார் திருமாளிகை. அது கோவிலுக்கு தெற்கு வாசல்ல இருக்கும். அந்த சன்னதியிலே சுந்தரரும் பறவையாரும் திருக்கல்யாண கோலத்திலே நித்திய கல்யாண வேஷத்தில் காட்சி தருவார்கள். சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது, கும்பாபிஷேகமான அந்த திருக்கோயில் அங்க கொண்டு வந்து அதை சேர்ப்பாங்க. பறவையார் திருமாளிகைக்கு அந்த நெல் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி சேர்த்து அது எல்லா அடியார்களுக்கும் விநியோகமாகும். அது ஒரு ஐதிஹ்ய விழா, ஒரு விசேஷ விழாவாக அன்றைய நாள் கொண்டாடப்படும். இந்த ஐதீக விழா முடிச்ச மறுநாள் தான் திருவாரூர்ல வந்து கொடியேற்றமா? ஆமா, அடுத்த நாள் மாசி ஹஸ்தமா இருக்கும். அந்த ஹஸ்தத்தை கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இத்தனை நாள்னு இது எல்லாத்தையும் குறிச்சு அந்தந்த விழாக்களை கணக்குல. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் தான் கணக்கு. நட்சத்திரம் மாசி ஹஸ்தத்துல கொடியேறும். ஓகே. அன்னைக்கு மகாத்வஜாரோகணம்னு சொல்லக்கூடிய முதல் கொடி, அது நீலோத்பலாம்பாள் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய பெரிய கொடிமரம், பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கொடிமரம். மகாராஜாங்கன்னா அது எல்லாத்துக்கும் அதுக்கு சாட்சியா பெருசு பெருசா கம்பீரமா இருக்கணும். ஆனால் அந்த கொடிமரமும் ரொம்ப உயரமான பிரம்மாண்ட கொடிமரம். அந்த கொடிமரத்திலே ரிஷபப்படம் ஏற்றுவிக்கப்படும், முகூர்த்தம் குறிச்சு அன்னைக்கு ஏத்துவாங்க. அதற்கு முன்பாக அன்று காலை அப்பர் சுவாமிகள் புறப்படுவார். அவர் எதற்குன்னா அன்னிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 30 நாளைக்கு வீதியெல்லாம் புறப்பாடெல்லாம் நடக்க போகுது. அப்பர் சுவாமிகள் உழவாரப்படை செல்வர். அதனால வீதிகள்லாம் சரியா இருக்கா, உழவாரம் பண்ணி இருக்கா, வீதியெல்லாம் சமமா இருக்கா, அங்க இருந்த கல் இதெல்லாத்தையும் நகர்த்தி புல்லெல்லாம் பிடுங்கி போட்டு இந்த ராஜா வர்றதுக்கு தகுதியா இருக்கான்னு அவர் போய் பார்க்கிறதா ஒரு ஐதீகம். அதனால அப்பர் சுவாமிகள் உழவாரப்படையோட புறப்படுவார் அன்று காலையில. அவர் போய் வீதிகள் எல்லாம் சரியா இருக்குன்னு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா திருவாரூர் கோயில்ல பஞ்சமூர்த்தின்னு கணக்கு கிடையாது. விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரசேகரருடைய கேடயத்திலேயே அம்பிகையும் சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் சண்டிகேஸ்வரர். இந்த 5 மூர்த்தங்களாக 4 கேடயங்கள்ல 5 மூர்த்தங்களாக இவர்கள் புறப்பட்டு கொடிபடத்தோட வீதி போயிட்டு வருவாங்க. வடக்க பார்த்து பஞ்சமூர்த்திகள் எழுந்துருள பண்ணியிருப்பாங்க கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துல. அப்போ சரியான அந்த முகூர்த்தத்துல பெரிய அளவுல கம்பீரமாக மலர் பொழிய அந்த பெரிய கொடிமரத்துல கொடியை ஏத்துவாங்க. அது நிஜமாவே அந்த அந்த இடத்துல இருந்து தரிசனம் பண்ணி அனுபவிக்கணும். ஒரு புலகாங்கிதம் அடைய வேண்டிய ஒரு காலம் தான். அத்தனை அடியார்களும் தியாகராஜ பெருமானே வந்துட்டார், இறங்கி கீழே இருக்கார், இனி 20 நாள் 30 நாள் நமக்கு விழா கோலம் தான்ங்கிற ஒரு சந்தோஷத்தோட அதை அனுபவிப்பாங்க. மற்ற கோயில்கள்ல கொடி ஏத்தத்துக்கே பத்திரிகை வச்சு விநியோகம் பண்ணுவாங்க, பத்திரிகை கூப்பிடுவாங்க. திருவாரூரை பொறுத்தவரை எழுதப்படாத விதியாக நாம் எடுத்துக்கிறோம். அதாவது நமக்கு மட்டும் இல்ல, 14 புவனங்கள்லயும் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மாசி அஸ்தம்னா அன்னைக்கு திருவாரூர்ல கொடியேறும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அதனால அன்னைக்கு எல்லாரும் வந்துடுறாங்கன்னு ஒரு கணக்கு. கொடியேற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அர்ச்சக சுவாமிகள், மற்ற அடியார் பெருமக்கள், கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு உள்ள போவாங்க. அங்க வேற எங்கும் இல்லாத விசேஷமாக இந்த கொடியேற்ற விழாவும் அதை தொடர்ந்து நடக்கவிருக்கக்கூடிய ரதாரோகணம், தேர் திருநாள், பெரிய தேர் திருநாளுக்குமான பத்திரிகையை தியாகராஜ பெருமான் ஒரு ஆணையாக தன் திருவாக்காலே சொல்லுவார். சுவாமி டிக்டேட் பண்ணுவாரா? சுவாமி டிக்டேட் பண்ணுவார். அவர் தன் திருவாக்காக நாம் மகாராஜாவா இருக்கிறனால சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு தன் சார்பாக ஒரு அழைப்பு இதழ கொடுப்பார். மகாராஜா சொன்னார்னா பக்கத்துல இருந்து திருமந்திரக்காரர்கள் அந்த காலத்துல இருப்பாங்க, ஸ்கிரைப்ஸ், ராயல் ஸ்கிரைப். ராஜா அப்படி போற போகத்துல சொல்லுவார், அது கடகடன்னு இவங்க எழுதிப்பாங்க. ஓலை நாயகங்கள்னு சொல்லக்கூடிய திருமந்திர ஓலை தாங்கக்கூடியவர்கள். அவங்கள மாதிரியான இடத்துல இந்த இடத்துல கோயில் கணக்கர் நிற்பார். அவருக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டி அவர் அங்க நிற்க, அர்ச்சக சுவாமிகள் தியாகராஜ சுவாமியினுடைய ஸ்தானத்துல இருந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. அதுல அதை அப்படியே அவங்க வாசிச்சு அதுல அந்த இந்த வருஷத்துக்கான பேரு, மாசியில எந்த நாள், அந்த மாதிரியான சில சேஞ்சஸ் மட்டும் அப்ப அந்தந்த வருடத்துக்கு மாறக்கூடியதை மட்டும் சேர்த்து எழுதிக்கிட்டு அதை அந்த இடத்துல படிச்சு காமிப்பாங்க. அது ஆரம்பிக்கிறது ரொம்ப அழகா குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டுல இருந்து ஒரு 2 வழி வடமொழி ஸ்லோகம் அதுல எடுக்கப்பட்டிருக்கு. யக்ஞத்ரய நிர்மாண தார நிர்மாண காரணம் பதித சலிலம் சாசனம் சம்பூஹு பூர்வாரூர் வாசினக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது இந்த சாஸ்வதமான ஆணை யாருடையன்னா திருவாரூருக்கு முதல்ல வந்தவராலே பிறப்பிக்கப்படும் ஆணை. இது பூர்வாரூர் வாசினக, ஆரூருக்கு பூர்வ காலத்திலேயே எழுந்தருடைய தியாகராஜ பெருமான் அவருடைய ஆணை இது, சாஸ்வதமான ஆணை இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடியது. யார் ஒருவர் எல்லா யாகங்களுக்கும் அதிபதியாக இருந்து எல்லாத்தையும் 3 உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்காரோ அவருடைய ஆணைன்னு சொல்லி ஆரம்பித்து தியாகராஜ பெருமான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல தன்னிலையில அவர் சொல்லுவார். அவர் எடுத்து சொல்வது போலே நம்மனுக்கும் நமக்கு வந்தொண்டனான ஆலால சுந்தரனுக்கும் இந்த திருவிழாவே தனக்கு மட்டும் மன்னிக்கிறது இல்ல, தனக்கும் சுந்தரருக்கும் சேர்ந்து நடக்கிற உற்சவம். அதனால இந்த விழாவில முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுவார். நமக்கு வந்தொண்டனான ஆலால சுந்தரனுக்கும் அந்த வருஷம் மாசம் இதையெல்லாம் சொல்லித்து மாசி மாத அத்தத்திலே கொடியேறி ஆயில்ய நட்சத்திரத்துல அடிமுடி நேடிய வீதிகளில் நாம் திருஆழி திருத்தேரிலே புறப்பாடு கண்டருளி வரவிருக்கிறபடியால் ஸ்தானம் மாகேஸ்வர பரிசனங்களை கூட்டிக் கொண்டு சகல புவனத்து அடியார்களும் வந்து சேரவும்
இப்படின்னு சொல்லி இது தியாகராஜ மகாராஜா ஆணை இங்கனம்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிப்பார். சுவாமி கொடுக்குற அந்த ஆணையை சண்டிகேஸ்வரர் ஸ்தானத்துல இருந்து கணக்கர் எழுதிப்பார். இவர் சொல்ல சொல்ல அவர் அதை எழுதி கையொப்பம் போட்டுப்பாங்க தியாகராஜரோட ஆணையை. அது ஒரு தனி அனுபவமா இருக்கும். தியாகராஜ பெருமான் சன்னதியில உள்ள நின்று இது நடக்கக்கூடிய ஒரு வைபவம் வேற எங்கேயும் பார்க்க முடியாதது. மகாராஜாவா தானே ஆணை பிறப்பித்து அந்த ஆணையை அடியாராக இருந்து சண்டிகேஸ்வரர் அதை வாங்கிக்கிறார். அதை வாங்கி அங்கேருந்து முடிச்சுட்டு இப்ப சண்டிகேஸ்வரர் அதை மத்தவங்களுக்கு சொல்லணும். சரி, மகாராஜா கிட்ட இருந்து நேரடியா ஆணை வராது. நம்ம இங்கேயே பார்த்தோம்னா கூட சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாருன்னா செக்ரட்டரிக்கு தான் அவர் கொடுப்பாரு. செக்ரட்டரி கையொப்பம் போட்டது தான் வெளியில சர்க்குலரா வரும். அந்த மாதிரி இங்கேயும் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அடுத்து எல்லாரும் போவாங்க. அங்க இந்த கணக்கர் கூடியிருக்கிற எல்லா அடியார்களுக்கும் அந்த பத்திரிகையை சண்டேஸ்வருடைய ஆணையாக வாசிப்பார். இது தியாகராஜ பெருமானுடைய ஆணை அப்படின்னு சொல்லி சண்டேஸ்வரர் அதை வாசிப்பார். அப்போ அந்த இடத்துல அது பத்திரிகை ஆயிடுது. இப்ப இந்த பத்திரிகை பெறப்பட்ட உடனே தியாகராஜ பெருமானுக்கு எல்லா காலத்திலும் அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்திரன், திருமால், பிரம்மா முதலிய தேவர்கள் அவரவருடைய பரிச்சின்னங்களோடு அந்தந்த லோகத்தை விட்டு திருவாரூருக்கு வந்துடுறதா கணக்கு. அதை முன்னிட்டு எல்லா அடியார் பெருமக்களும் திருவாரூருக்கு வந்து சேர்ந்துடுறதா கணக்கு. அதனால இந்த காரியக்கிரமங்கள் முடிஞ்சு திருவாரூர் கோயில் இருக்கக்கூடிய ராஜநாராயணன் திருமண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபம், அது முன் மண்டபமாக இருக்கும். அந்த மண்டபத்துல ஒரு சபை போல எல்லோரும் எழுந்தருளுவாங்க. அங்கே ஒரு அர்ச்சக சுவாமிகள்லாம் பிரதானமாக இருக்க, ஆச்சாரியர்கள், கோயில் நிர்வாகஸ்தர்கள், முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற நபர்கள், ஊரார்கள், கோயில் திருப்பணியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதமான திருப்பணியிலும் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர அவங்களுக்கு சந்தனம், தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து இப்பதான் பத்திரிகை விநியோகமே ஆகும். இதுவரையில் பத்திரிகை யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது கொடி ஏறின பிறகுதான் பத்திரிகை வெளியவே ரிலீஸ் ஆகும். கொடி ஏறி தானே சுவாமி ஆணை பிறப்பிக்கிறார். அப்ப அந்த ஆணை பிறப்பிச்சதுக்கு அப்புறம் தானே பத்திரிகை வெளில வர முடியும். சுவாமியோட ஆணை வெளில வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா பத்திரிகை. அதுவும் இங்க எப்படின்னா, இப்ப பத்திரிகையை பெற்றுக்கொண்டு அடியார்கள் திருவாரூருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மாசம் இங்க தங்கி இருந்து மொத்தமா அந்த உற்சவத்தை தரிசனம் பண்ணணும். அதனால அவர்களுக்கு மாற்று கௌபீனமும் உண்பதற்கு திருவோடும் விநியோகம் பண்ணணும். சிவனடியார்களுடைய தனி சின்னங்களாக இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி திருநீர் ருத்ராட்சமோ அந்த மாதிரி திருவோடும் கோவனமும் சின்னங்களாக சொல்லி இருக்கு அடியார்களுக்கு. சுவாமியே கௌபீனம் தரிக்கிறத பத்தி பல பாடல்கள் உண்டு. கையிலே திருவோடு ஏந்தி இருக்கக்கூடியதுக்கும் பல பாடல்கள்லாம் பிரமாணமா இருக்கு. சிவபெருமான் தாங்கி இருக்கக்கூடிய அந்த சின்னங்களை அடியார்களும் தாங்குவதாலே, ஏன்னா கையில சாப்பிடக்கூடாது, வாங்கி உள்ளங்கையில நேரா வச்சு சாப்பிடக்கூடாது, அது அனாச்சாரம். அதை செய்பவர்களை சமயாச்சாரியர்கள் கண்டிச்சிருக்காங்க. ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள்லாம் கண்டிக்கிறாங்க. அதனாலே சாப்பிடுவதற்கு ஒரு ஓடை கையில் ஏந்தி இருக்கணும். அதுக்கு திருவோடும் கௌபீன துணியாக ஒரு 2 முழத்துக்கு நீளமான துணியும் பத்திரிகையோடு சேர்த்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த புரோட்டோகால் படி விநியோகிப்பாங்க அர்ச்சகர்களுக்கு. இது எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு போல இருக்கு. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வாகங்கள்லாம் இறைவனே நியமித்ததுன்னு ஏன் சொல்றோம்னா, அவ்வளவு பொருள் பொதிந்து அது இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு காலத்துல அரசர்கள் ஏற்பட்டு இருக்கலாம், அதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா அது இத்தனைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு அது தொடர்ந்து வருதுன்னா திருவருள் விளக்கத்தால தான் அது நடக்குது. அதனால இதெல்லாம் இறைவனே பிறப்பித்தான்னு சிறப்பாக எடுத்துக்கிறோம். அது எப்படி பார்த்தாலும் ராஜதானி, சைவ சமயத்தின் தலைநகரமாக இருக்கிறதுனால மற்ற ஊர்களை விட நிர்வாக அமைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமா ரசித்து எல்லாத்துலயும் ஒரு சித்தாந்த பொருளை வைத்து, சமய பொருளை வைத்து ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த விதத்திலே எல்லோருக்கும் இந்த திருவோடு கௌபீனத்தோடு பத்திரிகை சந்தனமும் வெத்தலபாக்கோடு சேர்ந்து விநியோகமாகிற காட்சி அதுவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அன்றைக்கு மாலையிலிருந்து உற்சவம் தொடங்கும். அதாவது கொடியேறின பிறகு எல்லா திருக்கோவில்கள்லயும் விநாயகருக்கும் முருகனுக்கும் உற்சவம் பண்ணுவாங்க. திருவாரூர்ல விநாயகருக்கும் முருகனுக்கும் தனியா உற்சவம் உண்டு. பல கோயில்கள்ல கொடியேற்றத்துக்கு முன்னாடி நாளே வெங்கடேஸ்வரர் உற்சவம் முடிஞ்சிடும். திருவாரூர்ல எப்படி கணக்குன்னா, உத்தமபட்சமாக நடக்கிறதுனால விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் ஒரு வாரத்துக்கு திருநாள். ஒரு வாரம் சுவாமி உலா வருவாங்க. விக்னேஸ்வரர் உற்சவமே ஒரு வாரம் நடக்கும். சரியா 7 நாள். கொடியேத்தன அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஆரம்பித்து 7 நாட்கள் தொடர்ந்து திருவாரூர் உற்சவத்துல எல்லா நாளும் சண்டிகேஸ்வரர் எழுந்துள்ளார். சரி, ஏன்னா அவரை தான் நியமிச்சிருக்கார் தியாகராஜா. முழுக்க எல்லாத்தையும் பொறுப்பா நடத்தி முடிக்கிற வரைக்கும் நியமிச்சிருக்கார். அதனால சண்டிகேஸ்வரர் உற்சவம் வரைக்கும் எல்லா நாளும் சண்டிகேஸ்வரர் எழுந்துள்ளார். டிஃபால்ட்டா இருப்பார் அவர். அந்த கேடயத்துல எழுந்துள்ள பண்ணி நித்தியமும் திருமஞ்சனமாகி வஸ்திரம் தரிச்சு சிவச்சின்னங்களோட அவர் புறப்பாடு எல்லா நாளும் உண்டு. விநாயகர் உற்சவத்திலேருந்து அது ஆரம்பிச்சிடும். திருவாரூர் விநாயகர் ஐங்கலக்காசு விநாயகர்னு முழுக்குன்னு பெரிய கம்பீரமா இருக்கக்கூடிய பிள்ளையார். சோழர் காலத்து பிள்ளையார், சோழர் காலத்திய செப்பு திருமேனி, அற்புதமான திருமேனி. வேற எங்கேயும் அவ்வளவு கம்பீரமான ஒரு விநாயகர் திருமேனி பார்க்கவே முடியாது. முருகர் வள்ளி தேவானையோடு கூடிய திருமேனிகள், அப்புறம் சண்டிகேஸ்வரர், இந்த 3 திருமேனிகளையும் அன்று மாலையிலிருந்து தொடங்கி 7 நாட்கள் மாலை வேளைகள்ல யாகசாலைக்கு எழுந்தருளி யாகசாலையில செய்ய வேண்டிய காரியக்கிரமங்கள் முடிந்து யாகசாலையில தீபாராதனை ஆகி வீதி புறப்பாடு ஆகும். இந்த மாதிரி 7 நாட்கள் முதல்ல இவங்களுக்கே விக்னேஸ்வர உற்சவமே நடக்கும். திருவாரூர் திருத்தலம் அடியார்களை கொண்டாடக்கூடிய ஒரு தலம். அந்த இறைவன் தானே அடியார்களுக்கு
பெருமை எல்லாம் எடுத்து பாடி திருத்தொண்டர் தொகை கொடுத்த சுவாமி. அதனால அடியார்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது இல்லாமலும் சைவாகமங்கள் சிவாலய உற்சவத்துல முன்னமே அடியார் பெருமக்களை கொண்டாடணும்னு சொல்லி இருக்கு. பக்தோத்சவம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையில கூடியிருந்து சிவசாயுஜ்யம் அடைந்த அடியார் பெருமக்கள், அது ரிஷிகள்ல இருந்தே ஆரம்பித்து அகஸ்தியாதி ரிஷிகள்ல ஆரம்பித்து நமக்கு சமயாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய 4 பெருமக்கள், நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்த திருமேனிகள் எல்லாரையும் கொண்டாடணும். அது ஒரு 4 நாட்கள் பக்தோத்சவமாக நடைபெறும். அதுல விநாயகர் வருவார், சுப்பிரமணியர் வருவார், அவங்களும் எல்லா நாளும் வந்துருவாங்க. அதே போல 4 வருவாங்க. அதுக்கு அடுத்து 4 பெருமக்கள். அதுல 3 முதலிகள்ல சுந்தரரை தனியா எழுந்தருளை செஞ்சுட்டு ஒரு கேடயத்துல ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுவாமிகள், மாணிக்கவாசகர். நான் சுந்தரருக்கு இந்த திருத்தலத்துல ஒரு சிறப்பு இருக்கிறதுனால அவரை ஒரு விசேஷமாகவும், அது போக அதிகார நந்தி கையை கூப்பின நிலையில இருக்கக்கூடிய ஒரு அதிகார நந்தி எம்பெருமானும், அவரை அடுத்து சண்டேஸ்வரருமாக, இவர்கள் எல்லாரும் அடுத்த 4 நாட்கள் தொடர்ந்து பக்தோத்சவம் சொல்லி அடியார் பெருமக்களை கொண்டாடக்கூடிய உற்சவம் நடக்கும். அது முடிந்த அடுத்த ஒரு நாள் பைரவருக்கான உற்சவம். பைரவருக்கு உற்சவம் பிரம்மாண்டமான ஒரு சோழர் காலத்து பைரவர் திருமேனி திருவாரூர் கோயில்ல இருக்கும். பைரவருக்கான சிற்பவியல் இலக்கணத்தை அந்த திருமேனி அபிஷேகத்து போது பார்த்தோம்னா முழுக்க வாசிச்சிடலாம். அந்த பைரவர் திருமேனிக்கான சிற்பவியல் இலக்கணம் என்னவோ இந்த பைரவரை பார்த்து நாம பாடமே படிக்கலாம். அவ்வளவு உத்தமமான ஒரு திருமேனி, அவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவுருவம். அவருக்கு இந்த பக்தோத்சவத்துக்கு அடுத்து நிறைவு நாள்ல அவருக்கு ஒரு வைபவமாக பைரவர் உற்சவம் நடைபெறும். இந்த பக்தர்கள் அத்தனை பேருக்குமே திருவாரூர்ல அடியார்களுடைய நிறைய தொடர்பு உண்டு. தண்டியடிகள், நவிநந்தி அடிகள், செருந்துணை நாயனார், இந்த மாதிரி பல அடியார்களுக்கு திருவாரூர் திருத்தலத்தோட இருக்கக்கூடிய தொடர்பு. அவர்கள் அத்தனை பேரையும் தடுத்தாட்கொண்ட போது இறைவன் காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்தாருக்கு அங்க அந்த தலத்துல ஒரு தனி சிறப்பு. காட்சி கொடுத்தாருங்கிற திருநாமத்துல சோழர் காலத்திய திருமேனி எம்பெருமானுடைய ஒரு திருமேனி உண்டு. ரொம்ப கம்பீரமாக 2 திருவடிகள், இந்த குழலூதர கண்ணன் மாதிரி திருவடிகளை மடித்து நின்ற கோலத்தில் ஒரு திருக்கையை தொடையிலே ஊன்றிக்கொண்டு மற்றொரு கையை ரொம்ப லாவகமா ஒய்யாரமா நந்தி எம்பெருமான் பின்னாடி நிப்பார், ரிஷபமாக நிப்பார். ரிஷபாந்திக மூர்த்தம். அவருடைய முகத்தின் மேலே ஒரு கையை ஊன்றி நின்று கொண்டு பக்கத்தில் அம்பிகை நிற்கக்கூடிய அற்புதமான திருக்கோலம், கம்பீரமான திருக்கோலம். அந்த எம்பெருமானை ஒரு நாள் விழாவாக காட்சி கொடுத்தார். இந்த அடியார்கள்லாம் வழிபட அவர்களுக்கு இந்த நிலையில காட்சி கொடுத்தார்னு சொல்ல ரொம்ப அழகான தமிழ் பேரா இருக்கு. ரொம்ப அழகான தமிழ் பேர், காட்சி கொடுத்தாருங்க. அது அப்படியே பெரிய புராணத்துல இருந்து எடுத்துக்கிற பெயர் அது. இன்னைக்கும் கமலாலய கோலத்தினுடைய கிழக்கு கரையில மேற்கு கோபுரத்துல இருந்து வெளியே போனீங்கன்னா இவருடைய மூலவர் சன்னதி இருக்கும். இதே திருக்கோலத்துல மூலவராக எழுந்துள்ளிருப்பார். ஏன்னா அந்த கமலாலய கோலத்துல தண்டியடிகள் கண் பார்வை இல்லாத நிலையிலேயும் செய்த அந்த தொண்டுக்கு அவருக்கு கண் பார்வை கொடுத்து ஞான தரிசனமாக தன்னையே கொடுத்தார் பெருமான். அந்த காட்சி கொடுத்தாருடைய 50 திருமேனி கோயில் வளாகத்திலே எழுந்துள்ள பண்ணியிருப்பாங்க. அவருக்கு விசேஷமாக ஒரு நாள் புறப்பாடு காட்சி கொடுத்தாருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவரையில் இதுவே ஒரு 10 நாளைக்கு மேல போயிடும் உங்களுக்கு. இது ஒரு 10-12 நாள் கிட்ட இதுவே வந்துடும். அதற்கு அடுத்து ஒரு 10 நாட்கள் சந்திரசேகரருக்கான உற்சவம். இந்த தியாகராஜ பெருமானாக இருக்கக்கூடிய தலங்கள்ல சோமாஸ்கந்த மூர்த்தம் போலே இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் பிரம்மோற்சவம் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எழுந்துள்ள பண்ணுவாங்க. இங்கே விசேஷ மூர்த்தியாக தியாகராஜ பெருமான் இருப்பதாலே அவர் நியமனத்தினாலே சந்திரசேகர பெருமான் புறப்பாடு கண்டருள்வார். ஓகே, சிதம்பரத்துல எப்படி சந்திரசேகர புறப்பாடு ஆகிறாரோ அதே மாதிரி இங்க வருவார். சிதம்பரத்துல சோமாஸ்கந்தரே புறப்படுவார், இங்கே சந்திரசேகரர் புறப்படுவார். அவர் தனியே கோயிலினுடைய வடக்கு பிரகாரத்துல தெற்கு நோக்கின சன்னதியில எழுந்துருள பண்ணியிருப்பாங்க. ஒரு சோழர் காலத்திய திருமேனி, கம்பீரமான ஒரு அழகு ததும்பும் திருமேனி சந்திரசேகரரும் அந்த அம்பிகையும். அவர்களுடைய புறப்பாடு அடுத்த 10 நாட்கள், அதை பட்டோத்சவம்னு சொல்லுவாங்க. அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு வந்து இவர் நியமனமாக இவருடைய ஸ்தானத்துல தான் எழுந்துள்ளதுனால ரெப்ரசன்டேட்டிவா அதுக்கு ஒரு பட்டம் வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்படுவதாகன்னு 10 நாட்கள் பட்டோத்சவமாக அவருக்கு விழா ஏற்பாடாகி இருக்கு. இங்கதான் திருவிழா ஸ்டார்ட் ஆகுதான் எடுத்துக்கலாமா? முக்கியமான திருவிழா அப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது இது எல்லாமே இப்ப விக்னேஸ்வர பூஜையில இருந்தே எல்லாம் பூர்வாங்க பூஜை. அதுக்கப்புறமே உங்களுக்கு உடனே பக்தோத்சவம் பைரோத்சவம் எல்லாம் பிரதான பூஜையில தான் வந்துடுது. நீங்க கேட்டபடியே அந்த பட்டோத்சவ 10 நாள் சந்திரசேகரருக்கான அந்த உற்சவம் அது முடிந்து அடுத்ததுலேருந்து பிரம்மோத்சவத்துல சுவாமியினுடைய உற்சவங்கள்னு எடுத்துக்கலாம். அதாவது தியாகராஜ பெருமானுடைய உற்சவம் சரி அங்கேருந்து தொடங்குறதா எடுத்துக்கலாம். அதை காட்டி கொடுக்கறதுக்கு பட்டோத்சவத்தினுடைய பூர்த்தி அன்னைக்கு மதியான வேளையில மூலஸ்தானத்துல திருமூலட்டானத்துல இருக்கக்கூடிய லிங்க வடிவமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்ட பெருமான் வான்மீகநாதர் அவருக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் ஒரு உற்சவத்தினுடைய ஒரு தொடக்கம் போல காண்பிக்கிறதுக்கு 1000 கலசங்களிலே புனித நீர் நிரப்பி கலசங்களாக ஸ்தாபித்து அந்தந்த திக்கிலே எந்தெந்த கலசங்கள் யார் யார் ஆவாகனம் பண்ணணுமோ அதெல்லாம் ஆகம கிரியைப்படி செய்து முடித்து மூலஸ்தான மூர்த்தி புற்றுமண்ணால் ஆனபடியால் அவருக்கு வெண்ணெயினாலே காப்பிட்டு
நவநீதத்தால் காப்பிட்டு இந்த 1000 கலசங்களாலே அபிஷேகம் மகாபிஷேகமா நடைபெறும். ரொம்ப கோலாகலமாக நடக்கக்கூடிய பெரிய அபிஷேகம். அந்த மகாபிஷேகத்தை அடுத்த நாள், அது பரணியில வரும்னு நினைக்கிறேன், அது ஒரு பரணி நட்சத்திரம் வந்துடும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், அது பங்குனியிலே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய தினம் தியாகராஜ பெருமான் புறப்படுவார். அந்த உற்சவத்தினுடைய முதல் புறப்பாடு தியாகராஜ பெருமானுடைய புறப்பாடு. தியாகேச பெருமான் ஆவிர்பவித்ததாக சொல்லக்கூடிய வசந்த காலத்தை குறித்து வரக்கூடிய வசந்தன் திருநாள். திருவாரூர் கோயில எப்படி மார்கழி திருவாதிரை திருநாள் பதிகம் பெற்றதுன்னு சொன்னா, அந்த மாதிரி வசந்தன் திருநாளும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. சுந்தரர் காலத்திலேயே வசந்தன் திருநாள் நடந்ததை பற்றி எல்லாம் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் குறிப்புகள் எல்லாம் கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த திருநாள். உலக உயிர்கள் இன்புறும் பொருட்டு தியாகேச பெருமான் தாமே தோன்றிய திருநாள். அவர் ஆவிர்பவித்த திருநாள்னா அதை மறுபடியும் தேவர்கள்லாம் எப்படி கொண்டாடினார்களோ, திருமால் எப்படி கொண்டாடினானோ அந்தபடிக்கே கொண்டாடணும்னு இது பெரிய திருநாளாக வசந்தன் திருநாள் நடக்கும். அதற்குன்னு பெரிய கட்டளைகள்லாம் ஏற்படுத்தி அன்று மாலை அத்தனை அடியார்களுடைய ஆசைக்கும் இணங்க தியாகேச பெருமான் முதல்ல திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் எவ்வளவு ஒரு எப்படி ஆவிர்பவிச்சாரோ, எத்தனை கொண்டாட்டங்கள் அப்ப இருந்திருக்குமோ, அந்த கொண்டாட்டங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களால எவ்வளவு முடியுமோ அதை சமன்படுத்தி தியாகராஜ பெருமான் சன்னதியிலிருந்து முதல்ல யதாஸ்தானத்திலிருந்து புறப்படக்கூடிய விழா. இந்த உற்சவத்துல இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்ட ஆயிருக்கும். நீங்க கிராம தேவதை உற்சவம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 20-30 நாள் கழிச்சு இப்பதான் தியாகராஜ பெருமான் புறப்படுறார், வெளியே வருவாரு. யதாஸ்தானத்தை விட்டு முதல்ல வெளியே வரக்கூடிய திருநாள். அன்றைய தினம் அதற்கென்று விசேஷமாக தியாகராஜ பெருமானுக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மை. கிருஷ்ணம்னா கருப்பா நல்ல வாசம் நிறைந்த ஒரு மை, தைலம் மாதிரி. அதை தயாரிப்பதற்கென்று ஒரு பெரிய மூலிகை பட்டியல் எல்லாம் இருக்கு. அது ஒரு ரகசியமா? அது ரகசியம் தான். எல்லாமே ரகசியம். ஆமா, அவருக்கென்று ஏற்பட்டது அவருக்கு மட்டும் இருக்கணும். சரி, எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? ஆனா அவரை வேண்டி 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 இருந்தால் அது ஒன்னொன்னுத்தையும் அவரே கொடுத்துருவார். இவ்வளவுதான் காட்டி கொடுத்துருவார். அந்தபடிக்கு அவருக்கு அதுக்குன்னு ஏற்பட்ட கிராமங்கள்லாம் இருக்கு. அதற்கு அந்த திரவியங்கள் எல்லாம் சேகரிச்சு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை எரித்து அதுல இருந்து வரும் புகையை பிடித்து அதை கூல் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனுடைய நிறைவுல ஒரு கிண்ணம் அளவுக்கு வரக்கூடிய அந்த கிருஷ்ணகந்தம், அந்த கிருஷ்ணகந்தமே பெருமான் திருமேனியாகவே பாவிப்பது. அதனால அந்த கிருஷ்ணகந்தத்தை எடுத்துக்கொண்டு வீதியிலே புறப்பாடு பண்ணுவாங்க. வாத்தியத்தோடு கொடையோடு பல்லக்கிலே கிருஷ்ணகந்தம் புறப்பாடாகி வந்து அது அன்று மாலை தியாகராஜ பெருமான் யதாஸ்தானத்திலிருந்து புறப்படுவார். அந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த கிருஷ்ணகந்தத்தை தான் வச்சுப்பாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது பெருமானுடைய நெற்றியிலேயும் கண்ணங்கள் எல்லாம் சாயரட்ச பூஜையின் போது சேர்க்கப்படும். மிகுந்த வாசனையோடு கூடிய ஒரு திரவியம். அன்னைக்கு புறப்படுவார். அதுக்கான முகூர்த்தம் குறிக்கப்பட்டு கோயிலே வடக்கு பிரகாரத்துல 2ஆம் திருச்சுற்றிலே வடக்கு பிரகாரத்துல சித்தீஸ்வரம் இந்த யாகசாலையை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபம், உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான மண்டபம், அதுதான் வசந்த மண்டபம். தெற்க பார்த்து எழுந்தருளி இருப்பார் அன்றைய தினம் அந்த மண்டபத்துல. அதுக்கு போற வழியெல்லாம் பந்தல். தியாகராஜ பெருமான் பந்தலிட்டாத்தான் போவார். மேலே எதுவும் விதானம் இல்லாமல் எழுந்தருளக்கூடாது. அதனால முழுக்க பந்தலிட்டு நடபாவாடை விரித்து பெரிய பெரிய பங்காக்கள் இந்த வெட்டி வேர்ல ஒரு 20 அடி நீளத்துக்கெல்லாம் விசிறி மாதிரி கட்டி அது முனையில கயிறு கட்டி அது மேல ராட்னத்துல சுத்தி அந்த கயிறை கீழே இழுத்து பிடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த ஆங்கிலேயர்கள் ஃபேன் தான் அது. அது இந்த கீழே 2 பேர் அதை பிடிச்சுக்கிட்டு அதை மேலே ஏற்றி இறக்கியுமா விசிறும் போது அதுல இருந்து காத்து வரும். அப்போ பங்குனி மாசம் அப்பதான் வசந்தன் காலம் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு காற்று வரக்கூடிய காலம். அப்போ இதுல பன்னீர் தெளித்து இந்த வெட்டிவேர் விசிறி எல்லாம் நிறைய வீச, மலர்கள் தூவி வழிபட, வாழை தென்னை இதெல்லாம் மங்கள இதெல்லாத்தையும் நட்டு வச்சு ஒரு அலங்காரமா இருக்கும். அந்த வசந்த மண்டபமா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு வசந்த சோலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி தரக்கூடிய ஒரு மண்டபமாக அந்த வசந்த மண்டபம் இருக்கும். அந்த வசந்த மண்டபத்துக்கு தியாகேச பெருமான் புறப்படுவார். தியாகராஜா யதாஸ்தானத்திலிருந்து புறப்படுறாருனாலே அது ஒரு திருவிழா. அது ஒரு திருவிழா. ஒவ்வொரு வாட்டி அவர் யதாஸ்தானத்திலிருந்து புறப்படும் போது ஒரு திருவிழா. அதை மனித பிறவி அதை பார்க்காமல் நிச்சயமா பூர்த்தி ஆகாது. அங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது எப்போன்னு காத்திருந்து அந்த கதவு திறந்து அந்த வெள்ளித்தடி தெரிஞ்ச உடனே கூடியிருக்கிற அடியார்கள் அத்தனை பேரும் ஆரூரா தியாகேசான்னு ஒரு குரல் எழுப்பி அவர்களுக்காகன்னு பெருமான் வெளில வந்து தேவர்களுக்கும் கொடுக்காத அந்த யோக ரகசியத்தை பகிரங்கமா காட்டித்தரக்கூடிய காட்சி ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் ஒரு புதுமையாக இருக்கும். இந்த ஒவ்வொரு உற்சவத்திலையும் முதல் தடவை அந்த காட்சி வசந்த திருநாள்ல நடக்கும். ஒரு பர்சனலா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் முதல் முறையா தியாகராஜாவை தரிசனம் பண்ணது அந்த வசந்தோத்சவம் அன்னைக்கு தான். நான் அதுவும் எதிர்பாராத விதமாக நடந்தது. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு வந்து அது மயிர் கூச்சரியும். அன்னைக்கு 8 திசையிலையும் கொடியேற்றுறாங்களே, அது என்ன? வசந்த திருநாளுக்கு வெளில வந்து சுவாமி எப்பயும் போல உள் பிரகாரம் வலம் வந்து வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி சாயரட்சை கண்டருள்வார். அந்த சாயரட்சைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருள்வார்.
அவரே வசந்த மண்டபத்துல சாயரட்சை நடக்கும். சாயரட்சை வசந்த மண்டபத்துல நடக்கும். அன்னைக்கு 2 சாயரட்சையா நடக்கும். முதல்ல இந்த நித்தியம் நடக்கிற சாயரட்சை அங்க ஆயிடும். அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி அதை தரிசனம் பண்ணுவார். எதிரையே தோல்ல நின்னு முழுக்க தரிசனம் பண்ணுவார். அப்ப தியாகராஜாக்கு இது முன்னாடி சக்கர பொங்கல் பாவாடை இட்டிருப்பாங்க. அந்த பாவாடைக்கு விசேஷம் அது அள்ளு பாவாடைன்னு சொல்லி அந்த வசந்த காலத்தினுடைய கொண்டாட்டத்தை மக்கள் கொண்டாடுவது போல அவரவர்களால் முடிந்ததை அள்ளி எடுத்துக்கொண்டு போவது போல எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான நிர்வாகங்கள். இதெல்லாம் முடித்து கிருஷ்ணகந்த சாயரட்சைன்னு அன்றைக்கு 2ஆம் சாயரட்சை ஒன்று நடக்கும். அது நடக்கும்போது கொஞ்சம் ராத்திரி ஆயிடும். அன்றைய தினம் 8 திக்கு கொடியேற்றம். 8 திக்குலையும் கொடியேறுவது உத்தமமான ஆலயங்கள் எல்லாத்திலயுமே பார்க்கலாம். பல சிவாலயங்கள்ல இன்னைக்கும் பழமையான ஆலயங்கள்ல மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் அப்படின்னு எல்லா கோயில்கள்லயும் 8 திக்கிலையும் கொடிமரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு திக்குக்குமான அதிபதியை அந்த கொடியிலே வந்து இருக்கும்படியாக வேண்டி அவருக்கான பலியை கொடுத்து அவருக்கான ராகம், அவருக்கான தாளம், அதற்கான சொற்கட்டு, அதற்கான நிறுத்தம், இப்படி அந்த உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்து அந்த கொடிகள் எல்லாம் ஏறி இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த மாதிரி திருவாரூர்லயும் 8 திக்கிலையும் அன்னைக்கு கொடியேறும். அன்றிலிருந்து ஆரம்பித்து தான் வாகன புறப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. வசந்த உற்சவத்திலேருந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்த 7 நாட்கள் வாகன புறப்பாடு ஏற்பட்டிருக்கு. அன்றைய தினம் சந்திரசேகரர் கேடயத்துல எழுந்தருள்வார். அன்றிலிருந்து சந்திரசேகரர் தியாகராஜர் நியமனமாக புறப்பட்டு போவார். அன்னைக்கு கொஞ்சம் காரியக்கிரமங்கள் நிறையவே இருக்கும். இந்த 8 திக்கிலையும் கொடியேறும். தேவதாசிகள் இருந்த காலத்திலே அந்தந்த திக்குக்குரிய கௌத்துவத்தை பாடி ஆடி ஜதி சொல்லி ஆடி, அதுலேயும் சிலது மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கணங்களுக்கு மட்டும்ங்கிறதுனால திரைக்கு பின்னால் நின்று ஆடுவாங்க. அந்த நாட்டியத்தை நாம பார்க்க முடியாது, திரைக்கு பின்னாடி நின்று ஆடுவாங்க. பூத நிறுத்தம்னு சொல்லி அதற்கான அந்த மத்தளத்தை தலையிலே வைத்துக் கொண்டு வாசிப்பார்கள். இப்பயுமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஓவியங்கள் எல்லாம் அது பார்க்க முடிகிறது. தலைமையிலே மத்தளத்தை வச்சுக்கிட்டு கை தட்டி வாசிக்கணும். ரொம்ப கடினமான காரியம். இதெல்லாம் செய்து ராத்திரி காலத்துல தியாகராஜா மறுபடியும் யதாஸ்தானத்துக்கு போக வசந்தோத்சவம் பூர்த்தி ஆகும். அன்னைக்கு சந்திரசேகரர் புறப்பட்டு இருப்பார். முதல் நாள் புறப்பாடு போல அது கணக்கு. அன்றைய தினம் கேடயத்துல சந்திரசேகரர் எழுந்துருவார். அடுத்த நாள்ல இருந்து அடுத்த 6 நாட்கள் தொடர்ந்து வெவ்வேறு வாகனங்கள்ல சந்திரசேகரர் எழுந்துருவார். அதுல முதல் நாள் இந்திர விமானத்துல புறப்படுவார். இந்திரன் வழிபட்ட சிறப்பு அவர் எப்படி வைத்து வழிபட்டாரோ அதற்கான ஒரு சாட்சி போல இந்திர விமானத்திலே முதல் நாள் புறப்பாடு. 2ஆம் நாள் பூத வாகனத்துல புறப்படுவார். பூத படைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் பூத வாகனத்திலே புறப்பட்டு வீதிகள்ல வலம் வருவார். அதுக்கு அடுத்தது 4வது நாள் வந்துடும். 4வது நாள் யான வாகனத்துல புறப்பாடு, கஜவாகனத்திலே புறப்பாடு. 5வது நாள் திருவாரூர் கோவில்ல அப்பர் சுவாமிகளை பாடிய சிறப்புடைய வெள்ளி ரிஷப வாகனத்திலே புறப்படுவார். அன்றிலிருந்து இந்த திருவடச்சான்னு சொல்லக்கூடிய சகோபுரமாக காட்சி தருவார். அது சோழ நாட்டுக்கே உரியது, சோழ நாட்டுக்கே உரிய தனிச்சிறப்பு. வீதியை முறுக்க நிரக்கிற மாதிரி எங்க ஊரை விட்டு பெரிய கோபுரம் மாதிரி 20 அடி உயரத்திற்கு கோபுரம் மாதிரி கட்டி அதனுள்ளே பெருமான் வாகனத்தோடு எழுந்தருளி, அது பஞ்சமூர்த்திகளா எழுந்தருளி. ஆமா, மற்ற ஊர்கள்ல திருவாரூர்ல சுவாமி மட்டும் எழுந்தருள்வார். மீதி தெய்வங்கள்லாம் முன்னாடி புறப்பாடாயிடும். பிள்ளையார் சுப்பிரமணியர் எல்லாம் புறப்பாடாயிடும். சுவாமி அந்த சகோபுர காட்சியாக எழுந்தருள்வார். கிட்டத்தட்ட அப்பவே தேருக்கான எல்லாம் வந்துடும். தேர் பெரும்பான்மை வேலை முடிஞ்சிருக்கும். தேர் பொம்மைகள் எல்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த புறப்பாடும் கூட வரும். அந்த 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 இடத்துக்கு நடுவுல புகுந்து வர்றது அதெல்லாம் பிரம்மாண்டமான நிர்வாகங்கள்லாம் செய்வாங்க. அப்படி வெள்ளி ரிஷப வாகனத்துல சுவாமி எழுந்தருளி வீதி புறப்பாடாகும். அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் தேர், அடுத்த நாள் தேருக்கு புறப்பாடு. 6வது நாள் தேருக்கு புறப்படணும் சுவாமி. அதனால அன்னைக்கு காலையில சுவாமியினுடைய 2 வாள்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய வீரகட்கம் புறப்படும். அதுக்கான முகூர்த்தம் குறித்து, லக்னம் குறித்து பல்லக்கிலே வாத்தியம் முழங்க வீரகட்கம் புறப்பட்டு போய் அதை தேரிலே ஸ்தாபனம் பண்ணி தேருக்கு புண்ணியாக வச்சனம் எல்லாம் பண்ணி எல்லாம் சித்தமாக அது ஒரு பக்கத்துல சாயரட்ச கைலாச வாகனத்துல சுவாமி புறப்படுவார். கைலாசகிரி ராவணன் வீணை மீட்டக்கூடிய நிலையிலே கைலாய மலை, அது ராவணனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அவனை காத்து கொடுத்த வரலாற்றை அந்த இடத்துல நம்ம ஸ்மரிக்கணும். அந்த ராவண கர்வபங்க மூர்த்தியாக தியாகராஜ பெருமான் அந்த கைலாய வாகனத்தின் மேலே எழுந்தருளி சந்திரசேகரர் தியாகராஜர்னா சந்திரசேகரர் எழுந்தருள்வார். அவர் எழுந்தருளி அவர் வீதி போயிட்டு வந்து உடனடியாக தியாகராஜாக்கு மறுநாள் காலை வரைக்குமாக இருக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் செய்வாங்க. எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்ல அப்படி செஞ்சுக்கிட்டே வந்துருவாங்க. தேர்ல ஏறினா நித்திய பூஜை கிடையாதா? நித்திய பூஜை சாயரட்சை தான் அதோட. தேர்ல எந்த பூஜையும் கிடையாது. சாயரட்சை மேலேயே நடக்கும். தேர்லயே சாயரட்சையா அடுத்த நாளுக்கான சாயரட்சை அங்க ஆகும். இன்றைய தினத்துக்கான விடிந்ததுக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அர்த்தஜாமம் விடிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலசந்தி வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிருவார். அதுக்கான விடங்கர அபிஷேகம் உட்பட எல்லாம் முடித்து தியாகராஜ பெருமான் மறுபடியும் யதாஸ்தானத்துல இருந்து தேருக்கு புறப்படணும். இப்போ நிறைய ஆபரணங்கள் எல்லாம் தரித்து எந்த டைம்ல புறப்படுவார்? அது முழுக்க அவருடைய நிர்வாகம் தான். நம்ம ஒன்றும் சொல்றது முகூர்த்தம் குறிச்சிருக்கு. முகூர்த்தம் குறிச்சிருவாங்க. அந்த லக்னம் இருக்கு. தேருக்கு போறதுக்கு லக்னம் எல்லாம் இருக்கு.
அதுல புறப்பட்டுருவார். ஓகே. அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரத்துல போய் தேர்ல ஆரோகணிக்கிறாருங்கிறது முழுக்க முழுக்க சுவாமி கண்ட்ரோல் தான். அது எத்தனை போலீஸ் நீங்க கொண்டு வந்தாலும் எவ்வளவு எப்படி இது பண்ணாலும் எந்த திக்கில் அவர் எவ்வளவு நேரம் எப்படி தாண்டவமாடி எப்படி எழுந்துடுறாருங்கிறத நம்மால கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு கோலாகலமாக தேருக்கு புறப்படுவார். தியாகராஜா புறப்படுறாருன்னா அந்த அவருக்கானது மற்ற கோயில்கள் இருக்க மாதிரி கேடயமாக இருக்காது. அவருடைய அந்த யோக பீடத்தோடு அவர் புறப்படணும். யோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அப்படியே தூக்கி பிடிக்கிறது வழக்கம் இல்லை. அதுவும் இது குண்டலினி யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம்ங்கிறதுனால நம்ம முதுகுத்தண்டை குறிக்கக்கூடியதாய் ஒரே ஒரு தண்டு அதுலதான் சுவாமியுடைய கணம் தாங்கி இருக்கும். அதுவும் முன்பக்கம் ஒரு பாதியும் பின்பக்கம் ஒரு பாதியமாக வைத்து கட்டி அதுலதான் சுவாமியை சுமந்திருப்பார்கள். மித்தபடிக்கு அதை தாங்கி இருக்கக்கூடிய வார மத்தவங்க சுமந்திருப்பாங்க. ஓகே. நேரடியா சுவாமி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டை குறித்து இருக்கக்கூடியதான அந்த ஒற்றை தண்டுல சுவாமி இருப்பார். அதையும் சுவாமி கட்டி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி அப்படியே தான் எழுந்து விடுவார். ஓகே. சூத்திரம் போட்டு கட்டி நெருக்கின்னு இல்லை. ஏன்னா இது மூலாதார கஷேத்திரமா இருக்கிறதுனால இங்கே குண்டலினியை தடுக்கவே முடியாது. அது புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும்னு ஒரு கணக்குக்காக சில நியதிகள்லாம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த விதத்துல அவருக்குன்னு ஏற்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதுல அவர் புறப்படுவார். அப்படி புறப்பட்டு உட்பிரகாரம் வெளியில வந்து யாகசாலை கடாட்சித்து யாகசாலை பூர்ணாகுதி தீபாராதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்தின் வழியே திட்டிவாசல் வழியா நுழைஞ்சு கல் தேரை சுத்தி கொண்டு வந்து தேருக்கு எழுந்தருள்வார். தேரில் எழுந்தருளி சுவாமியை மறுபடியும் தேரில் நிறுத்தின பிறகு அந்த காலத்திலே தீட்சிதருடைய முத்துசாமி தீட்சிதருடைய அவதார தலம் திருவாரூர். அவருடைய வம்சத்துல வந்தவர்கள்லாம் பல கைங்கரியங்கள்லாம் பண்ணின தலம். சுவாமிகள் அதிகப்படியான கீர்த்தனைகள் திருவாரூர் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பாடியிருக்கார். இன்னைக்கும் கோயில்ல இருக்கக்கூடிய பல இசை மரபுகள் முத்துசாமி தீட்சிதர் காலத்திலே அவருடைய தந்தையார் அவருடைய அடுத்து வந்தவர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த விதத்தில் ராமசாமி தீட்சிதர் நிர்வாகமாக சில பாடல்கள்லாம் நிர்வாகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல தீட்சிதருடைய தியாகராஜ விபக்தி கிருதிகள் இதையெல்லாம் மேலிருந்து அந்த தேவதாசிகள் செய்து வந்த மரபை இன்றும் தொடர்ந்து வரும் விதமாக அங்கே இருந்து பாடக்கூடியவர்கள் அதை பாட தியாகராஜ பெருமானுக்குன்னு ஏற்பட்ட விசேஷமாக இருக்கக்கூடிய பாரிநாயனம் சுத்த மத்தளம் முதலிய வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அங்கே பெருமான் எழுந்தருளி இருப்பார். அப்போ அவருக்கு இந்த மருந்து பிரசாதம் ஒன்று கண்டருளை பண்ணுவாங்க. அது யாத்திரையில தேர்ல புறப்பட்டு போய் வர வரைக்கும் சுவாமிக்கு வேற எதுவும் நைவேத்தியம் கிடையாது. அதனால யோக அபியாசம் பண்ணக்கூடியவர்கள் வயிற்றை காலியா வச்சுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல சுக்கு வெல்லம் மாதிரியான மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள்லாம் போட்டு அந்த சீடை மாதிரி சின்ன சின்னதா உருட்டி இருப்பாங்க. அது கண்டருளை பண்ணுவாங்க. அதனுடைய சிறப்பு தேர்ல இது ஒண்ணு நைவேத்தியமாகும். அதனுடைய சிறப்பு அது தேவதாசிகளாக இருந்தவர்கள் அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் வீட்டு அக்னியிலே பண்ணி எடுத்துட்டு வர்றது. மடப்பள்ளியில் தயாராகிறது மடப்பள்ளியில் இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய ஒரே விசேஷ பிரசாதம். அதை தனியா அவங்க கொண்டு வந்து கொடுக்க அது பெருமானுக்கு நைவேத்தியமாகி விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி இசையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கேயே தேர்ல எழுந்தருளி இருப்பார். மறுநாள் காலையில குறித்த முகூர்த்தத்துல தேர் முதல்ல விநாயகர் சுப்பிரமணிய தேர் அது ஒரு 4:30 to 5 மணி போல தொடர்ந்து நடந்துடும். அந்த தேர் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே 4 வீதிகளும் வலமாக வந்து சண்டீஸ்வரர் தேருக்கு பின்னாடி கொண்டு போய் அந்த 2 தேரை நிப்பாட்டிடுவாங்க. அதற்கப்புறமாக முகூர்த்தத்துல தியாகராஜாவுடைய தேர் புறப்படும். ஆயில்ய நட்சத்திரத்துல திருவாரூர்ல அதுதான் கிரமம். கார்த்திகையில கொடின்னு பார்த்தோம் இல்லையா, வசந்தோத்சவம் கார்த்திகை அன்னைக்கு கொடியேறது. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் 6 நாள். அந்த 6 நாட்கள் வாகனங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் கேடயம், இந்திர விமானம், பூத வாகனம், அப்புறமா யானை வாகனம், ரிஷப வாகனம், கைலாசகிரி 6. 7ஆம் நாள் தேர். அடுத்த நாள் ஆயில்யத்துல வந்துடும். பூசம் ஆயில்யத்துல வந்துடும். ஆயில்யத்துல சுவாமி தேருக்கு தேர் புறப்பட்டுரும். ஆயில்யத்துல தேர் ஆஸ்லேஷ மகாரதஸ்திதம்னு இந்த முத்துசாமி தீட்சிதர் தன் கீர்த்தனையில பாடியிருக்கார். 400 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் மரபாக இருந்தது. தொடர்ந்து பல காலம் அது இருந்து வந்து நடுவுல சில காலங்கள்ல கொஞ்சம் மாறி எல்லாம் போச்சு. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு பாடுறது. ஆழித்தேரை அவர் பாடுறார். ஆயில்யத்துல தேர் ஓடினதுக்கு தீட்சிதர் இந்த பாட்டுல நமக்கு இதை கொடுத்துறார். ஆஸ்லேஷ மகாரதஸ்திதிங்கிறார். ஆஸ்லேஷ நட்சத்திரத்துல மகாரதத்திலே சுவாமி வந்ததை அவர் சொல்றார். ஒரு 400 வருஷத்தை பாரம்பரியமாக அது குறைந்தபட்சம் ஒரு ஆவணம் நமக்கு இருக்கு. அந்த அப்படி புறப்பட்டு சுவாமிகள் 4 வீதிகள் வலம் வருவார். மத்தியான நேரத்துக்குள்ள வந்து கமலாலயம் கடந்து நின்று இருந்து ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சாயரட்ச ஒட்டி ஒரு 4 மணி போல மறுபடியும் புறப்பட்டு எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளை வலம் வரணும். சுவாமி தேர் புறப்பட்டு அது ஒரு மாதிரி தெற்கு வீதி கொஞ்சம் அப்படி வந்து திரும்பி இந்த தெற்கு வீதி அக்னிமூலையில திரும்புறது ஒரு விசேஷம். அது ரொம்ப கம்பீரமாக அந்த தேர் முன்னும் பெண்ணும் எல்லாம் போய் அதை திருப்பக்கூடியது. அது ஒரு பெரிய நிர்வாக அமைப்பு. ரொம்ப துல்லியமாக செய்வார்கள். இந்த மினிட் பிரிசிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு அதுக்கான காரியக்கிரமங்களை முழுக்க செய்வாங்க. ராஜாங்கமா மேல இருந்து அவர் சங்கல்பம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கொண்டு அவர் காரியம் செய்வார். அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் பார்த்து மலைச்சு நிக்கிறதே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். எதையுமே எதிர்பாராமல் எத்தனையோ ஆபத்துகள் அதுல இருக்குன்னு தெரிந்தும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிகாஷன் வச்சுக்கிட்டாலும்
எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரகாஷ்னா தேர் மேல சாமி இருக்கார். அவர் மேல பாரத்தை போட்டுட்டு ஒவ்வொரு அங்குலத்திலையும் பார்த்து மொத்த மாவட்டம், மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய நிர்வாகத்திலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் கலந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அடியார்கள் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்போடு பெரிய அளவில் அது நடக்கக்கூடிய ஒரு இது. அந்த மொத்த தேர்லையுமே இந்த அக்னிமூலையில திரும்புறது ஒரு விசேஷம். அதை திரும்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் கடகடன் தேர் வந்துரும்னு ஒரு நம்பிக்கை. அந்தபடிக்கே சுவாமி பல காலமும் வெவ்வேறு திருவிளையாடல்கள் ஒவ்வொரு காலத்தையும் புரிந்து தேர்ல திரும்புவார். அந்த ஆக்னேயத்துல திரும்பி மேலே தெற்கு வீதி அது வர்றதுக்கு கூட அம்பாள் தேரையும் சண்டேஸ்வர் தேரையும் அடியார்கள் இழுத்து கொண்டு வர 5 தேரும் நிலைக்கு வந்துடும். அந்த சுவாமி தேரு ஈசான்யத்துல திரும்புற இடத்துல தேர் கட்டினவர்களுக்கு எல்லாம் மரியாதை செய்து வைப்பார். தேர் கொத்தனார்கள்னு சொல்லி சோழ நாட்டிலே தனியா அந்த பணியை மட்டும் எடுத்து செய்யறவங்க இருக்காங்க. இன்னைக்கும் அடியன் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல சோழ நாட்டுல இது இன்னும் பிரசித்தமா தேர் கொத்தனார்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. தேர் அவங்களே கட்டுறாங்க. ஒரு வருஷமும் தேர்னுடைய கீழ்ப்பகுதி மட்டும் இருக்கும், தூண் மேற்பகுதி எல்லாம் அவங்க கட்டி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணின்னு அது ஒரு பெரிய தொழிலாக தனியா இன்னி வரைக்கும் நடந்து வருது. அந்த கலைஞர்களை கொண்டு ஈசான்ய மூலையில தேர் கொத்தனாருக்கு மரியாதை செய்து சாயரட்சை இங்க எப்படி ஒரு 8 மணி சுமாருக்கு மறுபடியும் நிலைக்கு வந்து சேர்வர். அது வந்து சேர்ந்த உடனே அத்தனை அடியார்களும் கொண்டாடி அழுது கீழே விழுந்து புரண்டு எழுந்து அது ஏதோ அவரவர்கள் விதத்துல ஏதோ ஒரு தனியா ஒரு வெற்றி அடைந்த மாதிரி இதுக்காக வருஷம் தவம் இருந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பெருக்கீடு அங்க வரும். என்ன இருந்தாலும் தியாகராஜாவை எவ்வளவு ஆஸ்தானத்துல பார்த்தாலும் தேர்ல அவர் இருக்கும் போது கீழே இருந்து பார்த்து சிந்தர 2 கண்ணீருக்கு எதுவுமே ஈடாகாது. மேல ஏறி போய் பாக்குறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பமே கிடையாது. அதை கீழே இருந்து பார்க்கும்போது அந்த ராஜாங்கம் அப்படி தெரியும். இங்க இருந்து பார்த்தா தெரியவாரா, இன்னும் 4 அடி இப்படி போனா தெரியவாரா, இங்கே அங்கன்னு நம்மள நாமே கொஞ்சம் வருத்தி இப்படி அப்படின்னு சுத்தி நின்று ஒரு தரிசனம் அந்த தேர் மேல அவர் இருக்கக்கூடிய அழகை பார்த்துட்டு அதுவும் ஒவ்வொரு வீதியில சுவாமி தரிசனம் பண்ணும்போது ஒவ்வொரு தரிசன பலன் இருக்கே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தெற்க பார்த்து தொடங்குவார். முதல்ல புறப்படுறது தெற்க பார்த்து. திருவாரூர்ல அந்த தேர் புறப்படுறதுங்கிறது சுவாமி திரிபுர சம்ஹாரம் பண்ணினதா கணக்கெடுக்கிறோம். தேர் புறப்படுறது திரிபுர சம்ஹாரம் பண்ணினது. அது தெற்க நோக்கி சுவாமி புறப்படுவார். சுவாமியினுடைய தெற்க பார்த்து இருக்கக்கூடிய முகம் அகோர முகமாக எடுத்துக்கிறோம். அந்த திசையை முடிச்சுக்கிட்டு வந்து தெற்கு வீதியில திரும்பும் போது மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய திருமுகமாக சத்யோஜாத முகமாக அதை எடுத்துக்கிறோம். அப்படி ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு திருமுகத்தை சுவாமி காட்டி கொடுத்து வந்து நிலையில நின்னதுக்கு அப்புறமா சாயரட்ச பூஜை தேர்ல ஆகும். அன்றைக்கான சாயரட்சை தேர்ல ஆகும். முடித்து கொண்டு சுவாமி திருப்பி இறங்கி நேரா போய் ராஜநாராயணன் மண்டபத்தில் மறுபடியும் எழுந்துருவார். மறுநாள் காத்தால சுவாமிக்கு பிராயச்சித்த அபிஷேகம். அது 1008 கலசங்கள் மூலவருக்கு நடந்த மாதிரி 1008 கலசம் ஸ்தாபனம் பண்ணி மகாபிஷேகமாக தேர் முடித்து வந்த பிராயச்சித்தத்துக்கு ஒரு மகாபிஷேகம் கண்டருள்வார். அன்று இரவு பிக்ஷாடனரும் திரிபுர சம்ஹாரமூர்த்தியும் புறப்படுவாங்க. திரிபுர சம்ஹாரமூர்த்தி தேர்ல போனது அதை காட்டி கொடுக்குற விதமா வில்லம்பெல்லாம் ஏந்தி திரிபுர சம்ஹாரமூர்த்தியே புறப்படுவார். அதனாலதான் கபாலி வந்து இங்க சென்னையில வந்து வில்லம்போட தேர்ல ஏறாரு. தேர்ல போறது அப்படிதான் கணக்குல எடுத்துக்கிறாங்க. திரிபுர சம்ஹாரம் கணக்கு தான். அந்தபடிக்கு இங்கேயும் சுவாமி திரிபுர சம்ஹாரமூர்த்தி புறப்படுவார். திரிபுர சம்ஹாரம் பண்ணிட்டார் அப்படின்னா ஆனவாதி மலங்கள் போயிடுச்சு. அந்த ஆனவாதி மலங்களை ஏந்தி கொள்பவராக பிக்ஷாடனர் கூட போவார். திரிபுர சம்ஹாரமூர்த்தி முதல்ல போயிட்டு வந்துருவார் குதிரை வாகனத்துல. அதுக்கப்புறம் அந்த இழந்த ஆணவத்தை எல்லாத்தையும் பெறுவதாகன்னு பிக்ஷாடனமூர்த்தி புறப்படுவார். அவருக்கே உரித்தான வாத்தியங்கள்லாம் முழங்க அவர் புறப்பட்டு வீதி போயிட்டு வருவார். இது அன்றைய காரியக்கிரமம். அடுத்த நாள் ராஜநாராயண மண்டபத்திலேருந்து தியாகராஜா புறப்பட்டு பாத தரிசனம் தர்றதுக்காக மண்டபத்திற்கு எழுந்தருளணும். அப்படி அவர் எழுந்தருளக்கூடிய மண்டபம் சபாபதி மண்டபம். மேற்கு கோபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதன் வழியே உள்ள நுழைஞ்சு ருத்ரபாத தரிசன மண்டபம்னு இருக்கக்கூடிய மண்டபம். அதுல இப்போ செயலலுவருடைய அலுவலகம் அங்கே இருக்கும். வருஷத்துல இந்த முக்கிய விழாக்கள் காலம் அங்கே ஏற்பட்டிருக்கிற விழாக்கள் போது அந்த இடத்தெல்லாம் அவங்க காலி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க முழுக்க அதை கோயில் மண்டபம் மாதிரி அலங்காரம் பண்ணி சுவாமி கடைசியில இருக்கக்கூடிய அந்த மேடையில அன்னைக்கு எழுந்துருவார். அன்று இரவு பாத தரிசனத்துக்கான ஒரு மகாபிஷேகம். அந்த மகாபிஷேகத்தை கண்டருளி மறுநாள் பங்குனி உத்திரமாக இருக்கும். காலையில சூரியோதய காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய விளமல் திருத்தலத்திலிருந்து பதஞ்சலி வியாகரபாதர் புறப்பட்டு வருவார். அந்த ஊர்ல தான் வியாகரபாதர் பதஞ்சலி எல்லாம் தவம் பண்ணினதா சொல்லப்படுது. அந்த வியாகரபாதருடைய தப்பத்துக்காக சுவாமி பாத தரிசனம் கொடுக்கிறாரு. அந்தபடிக்கு இது சிதம்பரம் கணக்கு. சிதம்பரத்துல நடராஜா, இங்க தியாகராஜா வருஷத்துல 2 தடவை உத்தராயணத்துல ஒண்ணு தட்சிணாயணத்துல ஒண்ணுன்னு அப்ப மட்டும் பாத தரிசனம் இவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். சிதம்பர பாத தரிசனம் எல்லாருக்கும் போனா அப்படியே கிடைச்சிடுது. தியாகராஜாவுடைய பாத தரிசனம் தபஸ்ல இருந்து பெற வேண்டியது. குறைஞ்சபட்சம் 6 மாசம் காத்திருக்கணும். மார்கழியில திருவாதிரையில ஒரு பாத தரிசனம், அடுத்து பங்குனி உத்திரம், அதோட 9 மாசங்கள் கழிச்சு மறுபடியும் மார்கழியில. இப்படி பங்குனி உத்திரத்தன்னைக்கு அங்க இருந்து அந்த ஊரார்கள்லாம் வரிசை எல்லாம் எடுத்துக்கொண்டு சீர்வரிசை போல எல்லாம் எடுத்துக்கொண்டு பழம் பூ எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அன்னைக்கு ருத்ரபாத தரிசன மண்டபத்துல பாத தரிசனம் காத்தால 6 மணிக்கு அது ரொம்ப துல்லியமா நடக்கும். சூரியோதய காலத்துல பாத தரிசனம் கொடுத்துருவார். அன்றைக்கு தியாகராஜ பெருமான் திருவடியை அவருடைய வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியும் நடுவிலே ஞானஸ்கந்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் முழுவதுமாக தரிசிக்கலாம். பாத தரிசனத்தின் போதுதான் ஸ்கந்தரை பார்க்க முடியும். முருகப்பெருமானை அந்த 2 பாத தரிசனத்தின் போதும்
6-7 மணி நேரம் அந்த தரிசனம் ஆகிற மட்டும் தரிசனம் பண்ணலாம். அன்றைக்கு பாத தரிசனம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இது இருந்து தீர்த்த தினம் அதோடு சேர்ந்து பங்குனி உத்தரத்தை ஒட்டி தீர்த்தமும் சுவாமி கொடுக்கக்கூடியதுன்னு இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்காள். தீர்த்தமும் இங்கே 3 தீர்த்தங்களாக ஏற்பட்டிருக்கு. முதல்ல 5 தீர்த்தங்கள் மொத்தம் தீர்த்தவாரியே. முதல்ல ஞானசம்பந்தரது தைப்பூசத்தன்னைக்கு, கொடி ஏறின அன்னைக்கே ராத்திரி சண்டேஸ்வர தீர்த்தம் கொடுப்பார். கொடியேத்த தன்னைக்கு அஸ்ரதேவரோட போய் ஒரு தீர்த்தம். அதற்கடுத்த உத்தரத்தை முன்னிட்டு வரக்கூடிய அந்த பங்குனி உத்தர தீர்த்தத்தை முன்னிட்டு முதல்ல சந்திரசேகரர் போய் ஒரு தீர்த்தம், அடுத்தது கௌதம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது நடராஜ பெருமான் சபாபதி தீர்த்தம். நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையோடு எழுந்தருளி அவர் ஒரு தீர்த்தம் கொடுத்து முடித்து மறுபடியும் பஞ்சமூர்த்திகள் போய் தீர்த்தவாரி மண்டபம் ஏற்பட்டிருக்கு. அது அந்த மாட்டுவரித்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல மண்டபம். அந்த மண்டபத்துல எழுந்தருளி தேவதீர்த்தம் கொடுப்பது அதுதான் கடைசியா தரக்கூடிய உத்தமமான மகா தீர்த்தம். அது அந்த தீர்த்தம் எல்லாம் கொடுத்து முடித்து பாத தரிசனத்தை களைந்து மறுபடியும் ரகசியமூர்த்தியாக அலங்காரம் பண்ணி அங்கிருந்து புறப்படுவார். ருத்ரபாத தரிசன மண்டபத்திலேருந்து புறப்பட்டு தட்டஞ்சித்தி மண்டபம்னு ஒரு மண்டபம், அது பெரிய கொடிமரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபம். அங்க எழுந்தருளி அந்த பாத தரிசனம் எல்லாம் பண்ணி வைத்த சிறப்பிற்கு ஒரு சக்கர பொங்கல் பாவாடை எல்லாம் ஆகும். அதை கண்டருளி அங்கிருந்து புறப்பட்டு போய் ஆயிரங்கால் மண்டபத்துல அன்னைக்கு ராத்திரி சேர்வார். அந்த ஒரு நாளைக்காகத்தான் ஆயிரங்கால் மண்டபம் ஏற்பட்டிருக்கு. சுவாமி வந்தாதான் அது ஆயிரங்கால் மண்டபம். முன்னே நம்ம பார்த்தபடி அங்கே போய் தெற்கு நோக்கி ஆயிரங்கால் மண்டபத்துல சஹஸ்ரஸ்தம்ப மண்டபம்னு அதை கொண்டாடுகிறது ஆகமங்கள்லாம். அங்கே போய் பிரம்மாண்டமாக ராஜாங்கமா சுவாமி எழுந்தருளி இருப்பார். அன்று இரவு அங்கே எழுந்தருளி மறுநாள் பகல்ல பஞ்சமூர்த்திகளோட எழுந்தருளி இருப்பார். மறுநாள் பகல் வேளையில பக்த காட்சி சேவைக்கான ஒரு மகாபிஷேகம் நடக்கும். அந்த மகாபிஷேகம் கோலாகலமா ஆயிரங்கால் மண்டபத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகம் முடிச்சு கார்த்தால அதை முடித்து மத்தியானத்துக்கு மேல சுவாமியை பக்த காட்சிக்குன்னு அலங்காரம் பண்ணுவாங்க. திருவாரூர்ல தியாகராஜா எப்ப புறப்பட்டாலும் கோலாகலம்னாலும் பக்த காட்சி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 40 நாள் சுவாமி வந்து தரிசித்து எல்லாம் முடித்து ஆகமத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த யோக மார்க்கத்தையே இந்த உற்சவத்தின் மூலமாக வைத்து காண்பித்து அந்த யோகத்தை கடைபிடித்தவர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய உச்சகட்டமான முடிவில்லாத ஆனந்தமாகிற தியாகராஜ பெருமானுடைய தாண்டவம், அதை பக்கத்திலேயே இருந்து நித்தியமும் தரிசிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பேற்றினை பக்தர்களுக்கு காட்சியாக வழங்கக்கூடிய வைபவம் இது. அதற்கென்று ஒரு மண்டபம், ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எதிர்த்த பக்கத்துல தெற்கு கோபுரத்தை ஒட்டி ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை சுற்றி வருவார் பெருமான். அம்பிகையை முன்னிட்டு நீலோத்பலாம்பிகை பார்த்து தரிசிக்க அவளுக்கு உபதேசம் செய்வது போலே சூழ்ந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் காட்சி தர பெருமான் புறப்பட்டு வருவார். அடிக்கு 1000 பொன்னளக்கும் பெருமான் இவரை பத்தி பேர் உண்டுன்னு பேசினோம். அந்த கிரமம் எல்லா நாள்லயும் இருந்தாலும் இந்த பக்த காட்சி அன்னைக்கு விசேஷமாக இதோட அடுத்து 1 வருஷம் கழிச்சுதான் தியாகராஜா புறப்பாடு. அதனால அந்த பக்த காட்சியில 1 வருஷத்துக்கு இது போதுமாடான்னு கேட்கிறபடிக்கு அருளை வாரி வழங்குவார். அப்படி அவர் வரும்போது அந்த தங்கத் துகள்களை இறைக்கும் மரபு இன்னைக்கும் இருக்கு. அவர்களால் ஆன அளவு சின்ன சின்ன பொட்டா இருக்கக்கூடிய தங்கம், நகையெல்லாம் செய்யும் போது உதறக்கூடிய தங்கம், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இறைப்பார்கள். அப்படி இறைக்கும் காலத்துல சுவாமி அஜபா தாண்டவம் ஆடி அந்த மண்டபத்தை சுத்தி வருவார். 3 தடவை சுத்தி வருவார். அப்படி இறைக்கும் போது என்ன ஆகும், அந்த தங்க சில்ல தேடி எடுக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் கீழே போட்டி போட்டு அதை மண்ணுல எல்லாம் துழாவி அடிச்சு பிடிச்சு அதை எடுப்பாங்க. வாஸ்தவத்துல அது ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. அந்த தங்கம் அது துணுண்டு தங்கம், அது என்ன ஒரு 200 ரூபா 500 ரூபா 600 ரூபா போகிற தங்கத்துக்கு அதுக்கான அந்த விலை மதிப்பை பார்த்துட்டு விலை மதிப்பே இல்லாத தியாகராஜ பெருமான் மேல அஜபா தாண்டவமே ஆடி காண்பிப்பார். இதை வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு சாப்பிடலாம். அது ஆயுசுக்குமான அமிர்தத்தை தரக்கூடிய விஷயம். அது பிறப்பை முடித்து தரக்கூடிய ரகசியத்தை காட்டி தருவார். இதுதான் மக்களுடைய மனப்பான்மை. இந்த பக்குவான்மாக்களாக இல்லாத போது இந்த அல்பத்தனத்துல நாம இழந்து போய் அவ்வளவு பெரிய ரகசியத்தை இழந்துருவோம். அந்த ரகசியத்தை அங்க சுவாமி ஆடி காண்பிப்பார். அப்போ கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய பக்த காட்சியும் அதே போலே நிச்சயமாக கண்பெற்ற பயன். கண்ணில் பார்வை மங்கறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி போய் பக்த காட்சி தரிசனம் பண்ணணும். அப்படி போரும் அருளை வாரி இறைப்பார். அவ்வளோ அருள் வெள்ளமா பாயும். அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு யதாஸ்தானத்துக்கு சுவாமி போய் சேருவார். பெரும்பான்மை உற்சவம் அதுல பூர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் மீதி தெய்வங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வைபவங்கள். சுவாமி யதாஸ்தானம் போன பிறகு உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 10 நாளைக்கு இருக்கு உற்சவம். அம்பிகைக்கு 4 நாட்கள் உற்சவம். நீலோத்பல அம்பிகைக்கு 4 நாட்கள் புறப்பாடாகி அம்பிகையினுடைய அம்பிகோத்சவம். அடுத்து சண்டிகேஸ்வரருக்கு ஒரு 3 நாட்கள். இத்தனை நாள் நடத்தி கொடுத்திருக்காரு. 3 நாட்கள் அவருக்கு உற்சவம். அந்த உற்சவம் பூர்த்தியாகி அதற்கு அடுத்த நாள் இரவு வேளையில கொடிப்படம் இறக்கப்படும். துவஜ அவரோகணமாகும். அது ஆகி ஆச்சாரியர்களுக்கு உற்சவம். கங்கணம் கட்டி கொண்டு குடும்பத்தை எல்லாம் கிட்டத்தட்ட மறந்து 2 மாச காலம் பசி தூக்கம் தாகம் எதையுமே பாராமல் கிடைத்த வேலைக்கு சாப்பிட்டும் கொண்டு சுவாமியே கதின்னு கோயிலை சுத்தி வந்த நயினார்கள் சிவாச்சாரியார்கள் இவர்களுக்கெல்லாம் பெருமான்
செய்து வைக்க ஆச்சாரியர்களுக்கான உற்சவமாக அந்த கொடிப்படத்தையே அவர்களுக்கு பரிவட்டமாக கொடுத்து சுவாமியினுடைய மாலை மரியாதை எல்லாம் செய்வித்து கோயில்ல சுவாமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வரிசைகளோட மங்கள வாத்தியத்தோட கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் எல்லோரும் புடைசூழ ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தீங்க, நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு வரைக்கும் அவர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து அவர்களை வீட்டிலே அமர்த்தி வந்தவர்களை அவங்க விருந்து கொடுத்து உபசரிப்பாங்க. அந்தந்த ஆச்சாரியர் வீட்டுல இன்னைக்கு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே இரவு உண்டு முடித்து ரொம்ப மங்களமான நிறைவாக இதுதான் முடிவு வரும். உற்சவ பூர்த்தி. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஒரு 2 மாச திருவாரூர் திருவிழாவை பத்தி, அதாவது கிராம தெய்வத்தில் ஆரம்பிச்சு ஆச்சாரிய உற்சவம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான உற்சவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரிவாக பேசுறீங்க. நீங்களே பல இடங்கள்ல வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு நேரடி அனுபவத்தை உங்களின் வாயிலாக எனக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக மக்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப விரிவாக ஒரு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கே உரித்த பாணியில ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த இன்டர்வியூ போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுக்கமான நடையோடு ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க. இன்னொரு நேர்காணல்ல நான் வந்து விரிவாக பேசலாம் சார். நேரு வந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி மது சார். தியாகராஜா நன்றி.